யாக்கோபின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்வோம். யாக்கோபு 3:4 வசனம். கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாக இருந்தாலும் கடுங்காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். பல வாரங்களாக லாபகரமான ஒரு வாழ்வை பற்றி நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இங்கு யாக்கோபு அப்போஸ்தலன் கிறிஸ்துவ வாழ்வை எதற்கு ஒப்பிட்டு பேசுகிறார் என்றால், ஒரு கப்பல் பிரயாணத்துக்கு ஒப்பிட்டு பேசுகின்றார். கப்பல் பிரயாணம் என்று சொன்னால், கடந்த வாரத்தில் நான் உங்களுக்கு சொல்லும்போது, கப்பலை ஒரே இடத்துல நிறுத்தும்படிக்கு யாரும் உருவாக்கலை. எந்த ஒரு கப்பல்லாம் பல கோடிகள் போட்டு செலவு பண்ணி கப்பலை உருவாக்குறாங்க பாருங்கள். அவ்வளோ கோடி செலவு பண்ணிட்டு எவனாவது ஒருத்தன் நிப்பாட்டுவதற்காக உருவாக்குவானா? எவ்வளோ பல கோடி போடுறோம், அதில் முதல் எடுக்க பார்ப்பான், லாபம் எடுக்க பார்ப்பான். இது நிமித்தமாக தான் அவங்க போட ஆரம்பிப்பாங்க. அவ்வளோ கோடியை செலவு பண்ணி சும்மா யாராவது நிப்பாட்டுவாங்களா? எந்த மடையனும் அப்படி பண்ணவே மாட்டான். அப்போ கப்பல் என்று சொல்லக்கூடியது ஒரு பிரயாணம், மிகப்பெரிய ஒரு பிரயாணம். அந்த பிரயாணம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால், லாபகரமானதாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கிறிஸ்துவ ஜீவியம் எதற்கு ஒப்பிட்டு பேசப்படுகிறது என்றால், கானான் பிரயாணத்துக்கு ஒப்பிட்டு பேசப்படுகின்றது. கானான் தேச வாழ்வுக்கு ஒப்பிட்டு பேசப்படுகின்றது. கானான் என்று சொல்லக்கூடியது வனாந்திரம் கிடையாது. கானான் என்று சொல்லக்கூடியது சிலுவை கிடையாது. கானான் என்று சொல்லக்கூடியது பாலும் தேனும் ஓடுகின்ற நலமும் விசாலமுமான வாழ்வு தான் கானான் என்று சொல்லக்கூடியது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு விசுவாச பயணம். ஆகவேதான் கர்த்தராகிய தேவன் யாக்கோபின் மூலமாக நமக்கு அறிவிக்கிறது என்னென்னா, கப்பல் ஒரு கிறிஸ்துவ ஜீவியத்துக்கு ஒப்பிட்டு கப்பலை பேசுகின்றார் யாக்கோபு. இந்த கப்பலை பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, இது எப்படி ஒரு கப்பல் ஒரு லாபகரமான ஒரு நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டிருக்கிறதோ, அதே போல் உன்னுடைய வாழ்வும் ஒரு லாபகரமான ஒரு வாழ்க்கைக்கு நேராக கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டமாக இருக்கின்றது. கிறிஸ்துவ வாழ்வு என்பது ஏதோ ஒரு பக்தி பயணம் அல்ல. கழுத்தில் மாலையை போட்டுட்டு, காவி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு, தாடியை வளர்த்துக்கிட்டு, வெறுங்காலோடு சும்மா நடப்பயணம் போகின்ற ஒரு பக்தி பிரயாணம் கிடையாது. இந்த பிரயாணம் பார்த்திங்கன்னா, நம்முடைய வாழ்விலே லாபகரமாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. நல்லா மனதில் கொண்டு போய் நிப்பாட்டிக்கணும். கிறிஸ்துவ வாழ்வு தரித்திரத்துக்கு நேராக கொண்டு போவதற்காக கர்த்தர் நம்மை அழைக்கலை. கிறிஸ்துவ வாழ்வுக்குள்ளே பிற்பாடு செத்து பரலோகம் போகிறதுக்காகவும் கடவுள் நம்மளை அழைக்கலை. எல்லாம் ஒரு நாள் பரலோகத்துக்கு போவோம். ஆனால் பரலோகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த பூமியிலே நமக்கென்று கடவுள் பல திட்டங்களை தீர்மானங்களை வச்சிருக்கிறாரு. அந்த நோக்கங்களை நிறைவேற்றணும், அந்த திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும், தரிசனம் நிறைவேற்ற வேண்டும். அதற்கு இந்த பூமியிலே லாபகரமாக வாழ வேண்டும் என்பதற்காக தான் கர்த்தர் நம்முடைய வாழ்வை யாக்கோபின் மூலமாக கப்பலுக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். ஆகதான் அவபக்தியில் வாழக்கூடாது. லாபமோ நஷ்டமோங்க என்ன வாழ்க்கையில் வருதோ அது சந்திச்சு தானே ஆகணும். சில நேரத்தில் 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரலும் ஷேர் மார்க்கெட்டிங் கொஞ்சம் மேலே போகும், அப்புறமேட்டு கீழே டவுன் ஆயிரும்ல. அதாவது லாபம் வரும், ஒரு சில நாளில் லாபம் வருங்க, அப்புறமேட்டுக்கு நஷ்டம் தானே வரும். அப்படி கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கையில் தேவன் அப்படி சொல்லலை. நீ கொஞ்ச நாள் லாபமாக இருப்ப, அப்புறம் நஷ்டமடைவ, அப்படி சொல்லலை. கிறிஸ்தவ வாழ்வில் எப்போதுமே ஒன்றும் உனக்கு குறைவுபடாததுமான தேசம். கானான் தேசத்தை பற்றி ஒன்றும் உனக்கு குறைவுபடாததுமான தேசம். ஆகவே நிறைய பேருடைய எண்ணம் கிறிஸ்தவ வாழ்க்கை பக்தியாக வாழ்ந்தால் போதும் நினச்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம என்ன சொல்கிறோம், பக்தியாக வாழ்கிறது மட்டும் இல்லையா, புத்தியாக வாழணும்னு சொல்லிட்டு இருக்கிறோம். வாரம் என்ன சொல்கிறோம், பக்தி முக்கியம். வெறும் பக்தி மட்டும் போதாது. கிறிஸ்தவ வாழ்வுக்கு வெறும் பக்தியாக இருந்தால் மட்டும் போதாது. புத்தி தேவைன்னு சொல்கிறோம், அறிவு தேவைன்னு சொல்கிறோம், ஞானம் தேவைன்னு சொல்கிறோம். சில காரியத்தை சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று சொல்கிறோம், யோசித்து வாழணும்னு சொல்கிறோம். சும்மா அப்படி கையில் தூக்கிட்டு பைபிளை தூக்கிட்டு முத்தம் கொடுத்துட்டு, டெய்லி காலையில் ஒரு முத்தம் கொடுத்துட்டு, தூங்க போகிறது முன்னாடி ஒரு முத்தம் கொடுத்துட்டு அப்படியே தூங்குற ஒரு வாழ்க்கை கிடையாது. பக்தி வாழ்க்கை கிடையாது. பக்தி பிரயாணம் அல்ல கிறிஸ்தவ வாழ்வு. வெற்றியின் பிரயாணம். நல்லா புரிஞ்சுக்கணும். செழிப்பின் பிரயாணம். அதுதான் நம்ம கப்பல் ஒரு பக்தியாக இருப்பதற்காக கட்டப்படலை. யாக்கோபு சொல்கிறார், பக்தி கப்பலை கட்டிட்டு தினமும் உனக்கு கும்பிட்டு போகிறதுக்காக கர்த்தர் இந்த கப்பலை கட்டி வைக்க சொல்லலை. கவனிங்க, இந்த கப்பல் சொந்தக்காரனுக்கும் உலகத்துக்கும் மிகப்பெரிய லாபத்தை ஈட்டி தரக்கூடிய மிகப்பெரிய வர்த்தகம் உள்ளது தான் இந்த கப்பல். சொந்தக்காரனுக்கும் லாபம் கொடுக்குது, கூடருக்கும் லாபத்தை கொடுக்குது. அது மட்டுமல்ல, பல நாடுகளுக்கும் லாபத்தை ஈட்டி கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ்
இன்றைக்கு கப்பலில் தான் நடந்துகிட்டு இருக்குது. மிகப்பெரிய எல்லா பிஸ்னஸுமே கப்பலில் தான் நடந்துகிட்டு இருக்குது. இன்றைக்கி உலகத்தில் நடக்கின்ற எல்லா விதமான பெரிய பெரிய பிஸ்னஸ்லாம் எதில் நடக்குதுன்னா கப்பலில் நடக்குது. ரீசெண்டாக பாருங்க, இது மத்தியானம் போய் கொஞ்சம் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் சொல்கிறாரு, நீங்கள் மிகப்பெரிய வேலைக்கு ஜாப் தேடுறீங்களா, கப்பல் துறைமுகத்தை சார்ந்த எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் மிகப்பெரிய உங்களுக்கு லாபத்தை ஈட்டி கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய, அதாவது காலாகாலத்துக்கு உங்களுக்கு கஷ்டமே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழலாங்க, கப்பல் துறைமுகத்தில் மட்டும் உங்களுக்கு வேலை கிடச்சிச்சுன்னா அப்படின்னு ஒருத்தர் பேட்டி கொடுக்குறாரு. நம்ம என்ன சொல்ல வரேன், என்ன கவனிக்கணும், மக்களுக்கு தெரியுது இல்லைங்களா, கப்பல் என்று சொல்லக்கூடிய ஏதோ பக்திக்காகவோ ஏதோ அப்படி ஷோ காமிக்கிறதுக்காகவோ எந்த மனுஷனும் அதை உருவாக்கி வைக்கல. மிகப்பெரிய லாப நோக்கத்தோடு உருவாக்கப்படுகின்றது. உலகத்துக்கு லாபத்தை ஈட்டி தருவதற்காகவே இந்த கப்பலை உருவாக்கணுவனுக்கும் கூட இருக்கிறவனுக்கும் சொந்தக்காரனுக்கும் எல்லா நாடுகளுக்கும் மிகப்பெரிய ஒரு லாபத்தை ஈட்டி தருவதற்காக உருவாக்கப்படுவதுதான் கப்பல். அதுதான் கிறிஸ்துவ ஜீவியத்தை நமக்கு பெற்றுத் தருவதற்காக தான், இப்படிப்பட்ட ஒரு லாபகரமான ஒரு வாழ்க்கை பெற்றுத் தருவதற்காக தான் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். யார் யாரெல்லாம் இந்த இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் லாபகரமான வாழ்வை நோக்கி பிரயாணம் போவது தேவனுடைய திட்டமாக இருக்கின்றது. நம்முடைய தேவன் லாபகரமான ஒரு ஆள், லாபகரமான ஒரு நபர். தேவன் லாப நஷ்டத்தெல்லாம் கர்த்தர் கணக்கு போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறார். உன் வாழ்க்கையில் லாபம் மட்டும்தான் நீ அடையணும், நஷ்டம் என்பது உன் லைஃப்பில் வரக்கூடாது, உன் வாழ்க்கையில் வரக்கூடாது என்பதை கர்த்தர் விரும்புகிறார். அன்றைக்கு நேரத்தில் பாருங்கள், தேவன் என்று சொன்னாலே நிறைய ஊரில் பஜனை பாட்டு பாடிக்கிட்டு அவருக்கு பூஜை போடுற மாதிரி நினச்சிட்டு இருக்கிறோம். தேவன் என்று சொன்னாலே சபைக்கு போனால் எல்லாம் சேர்ந்து பஜனை பாட்டு பாடிக்கிட்டு இருக்கணும், ஒருத்தர் பாட இன்னொருத்தர் ஹம் பண்ண ஒருத்தர் பாட அப்படி நீங்கள் கோரஸ் பாடிட்டு இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையை கூட இல்லை, எங்கே போகிறாங்க, போய் லோன்னு கத்திட்டு வரதுக்காக போகிறாங்க, அதுக்காக கிடையாது. இந்த இடத்துல கர்த்தரை துதித்து பாடுகின்றோம், மகிமைப்படுத்துகின்றோம். அதை தொடர்ந்து தேவன் நமக்காக வைத்திருக்கின்ற வேதத்திலிருந்து சொல்லக்கூடிய சத்தியத்தை போதிக்கின்றோம். இந்த சத்தியத்தை கேட்க கேட்க நீங்கள் விடுதலை அடைகிறீர்கள். தொடர்ச்சியாக உங்கள் வாழ்க்கையில் லாபகரமாக போய் கொண்டிருந்த வாழ்வையை இப்போ என்ன பண்ணுறோம், லாபகரமான வாழ்க்கைக்கு நேராக திருப்புகின்றோம். அதுதான் இந்த இடத்துல சொல்கிறாரு யாக்கோபு, கப்பல்களையும் பாருங்கள். போன வாரமும் சொன்ன கொஞ்சம் பாருங்கள்னு சொல்கிறார். பைபிள் அடிக்கடி பாருங்கள், கர்த்தர் ரொம்ப ஒரு ஜூட்டிகளான ஆள் பாருங்கள். அநேக நேரத்தில் பாருங்கள், எளிமையான சில காரியத்தை காமிச்சு பெரிய பெரிய ஆவிக்குரிய சத்தியத்தெல்லாம் விலைக்கு சொல்கிறார். கப்பலை பாரு, ஆகாயத்து பறவையை பாரு, காட்டு புஷ்பத்தை கவனித்து பாரு, இதெல்லாம் பார்க்க சொல்கிறார். சும்மா சிம்பிளான காரியத்தை பார்க்க சொல்கிறார். அதை பார்க்க சொல்லி ஆவிக்குரிய காரியத்தில் மிகப்பெரிய லாபகரமானதெல்லாம் போதிக்கிறார். பாருங்கள், ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் கிளைமேக்ஸ் என்ன தெரியுமா முடிகிறார் பிரசங்கத்தில், முதலாவது தேவராஜ்யத்தை நீதியும் பாரு, உனக்கு எல்லாமே உனக்கு கூட கிடைக்கும். அதனுடைய முடிவில் என்ன சொல்கிறாரு, எண்டில் என்ன சொல்கிறாரு, காயங்களை கவனித்து பாருங்கன்னு சொல்லிட்டு அப்படியே முடியாமல் கிளைமேக்ஸில் என்ன சொல்கிறாரு, இங்கே பாரு, நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடும்போது உனக்கு என்னென்னலாம் நீ தேவைன்னு நினச்சிட்டு இருக்கிறியோ அது எல்லாமே உனக்கு கூட கிடைக்கும். அவங்க தான் சொல்கிறாரு, பாருங்கள், பார்த்துட்டு அப்படி போகாதீங்க, மனதில் கொண்டு போய் வைத்து கொஞ்சம் சிந்தியுங்கள், மனதிலே மாறுங்கள். அந்த படத்தை பார்க்குறது மட்டும் இல்லை, மனதிலே கொண்டு போய் வைத்து மனதில் மாற வேண்டும், மாற்றி யோசிக்க வேண்டும். அன்றைக்கி நேரத்தில் பாருங்கள், மக்கள் நினைக்கிறாங்கன்னா லாபம் என்று நினைச்சாலே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் கிறிஸ்தவ சர்ச்சில் லாபம்லாம் சொல்கிறீங்க, லாபம் பாருங்கள். நிறைய நேரத்தில் பாருங்கள், நானும் இந்த லாபம் என்ற வார்த்தையெல்லாம் அடிக்கடி நான் சின்ன வயசில் வளர்ந்தப்பெல்லாம் இதெல்லாம் கேட்டது கிடையாது. சின்ன வயசில் அதிகமாக கேட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டுருவோம், பரலோகம், நரகம், பரிசுத்தம், நீதி, நேர்மை, தூய்மை, சுத்திகரிப்பு, இதை பற்றி தான் அதிகமாக கேட்டிருக்கிறேன். லைஃப்பில் நிறைய காரியங்களை கேட்டிருக்கிறேன். ஆனால் லாபம், கடவுள் லாபமாக நடத்துகிறாரு, லாபகரமான வாழ்க்கையை கொண்டு போகிறாருன்றதெல்லாம் நான் அதிகமாக கேட்டதே கிடையாது. முதல் பைபிள் காலேஜுக்கு போகும்போது இப்படிப்பட்ட சத்தியங்கள்லாம் நான் கேள்விப்படுறேன் பாருங்கள், எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இவ்வளோ நாள் பைபிளில் இங்கே தான் இருந்துச்சா ஐயா, பைபிளில் இந்த இடத்துல தான் எழுதி வச்சிருக்கிறாரான்றதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. கிறிஸ்துவ வாழ்க்கைனா பரிசுத்தம் தானே நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் கிறிஸ்துவ வாழ்க்கையில் பரிசுத்தத்தை பற்றி போதிக்கணும் இல்லையா, ஜபத்தை பற்றி போதிக்கணும் இல்லையா, உபவாசத்தை பற்றியெல்லாம் போதிக்கணும் இல்லையா, வருகையெல்லாம் பற்றி போதிக்கணும் இல்லையா. அன்றைக்கி நேரத்தில் பாருங்கள், சில பேருக்கு சில மக்கள், ஐயா வருகையெல்லாம் கொஞ்சம் எடுத்து பேசுங்க ஐயா அப்படின்னுவாங்க. பேசக்கூடாதெல்லாம் கிடையாது, நாங்கள் விசுவாசிக்கிறோம், கிறிஸ்துவின் வருகையை விசுவாசிக்கிறோம்.
புரியுதுங்களா? வருகையெல்லாம் இல்லைன்னு சொல்லி நம்ம சொல்கிற மறுதளிக்கிற ஆட்கள் கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் வருகையை நம்ம விசுவாசிக்கிறோம். புரியுதுங்களா? வெளிப்படுத்தின விசுவாசிக்கிறோம். நம்ம வந்து விசுவாசிக்கலைன்னா நம்ம எல்லாரும் நான் என்ன சொல்ல கிழிச்சி போட்டுட்டு போங்கன்னு சொல்லுவேனே, இல்லை, இது விசுவாசிக்கிறோம், உண்மைன்னு விசுவாசிக்கிறோம், அதெல்லாம் நிச்சயம் நடக்கும் என்பதை பற்றி விசுவாசிக்கிறோம். ஆனால் வேதத்தில் இன்னொரு காரியத்தையும் போதிக்குது. லாபகரமான வாழ்க்கை வேதம் போதிக்கிறது. பாருங்க, இது வந்து மனுஷனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை கிடையாதுங்க. தேவனுடைய வாயிலிருந்தே லாபம் என்ற ஒரு வார்த்தை தேவன்கிட்டருந்தே வருது. வந்து கடவுள்கிட்ட சில பேர் ஏங்க கடவுளுடைய வாயிலிருந்து இப்படிப்பட்ட வார்த்தைலாம் வரலாமா? தப்பு 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 வாயில போடு அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் சொல்லுவாங்க. என்ன பேசுறீங்க? அப்படின்னு பேசலாம், லாபம்னு சொல்லலாமா? இந்த வார்த்தையில் கெட்ட வார்த்தைலாம் பேசலாம். என்ன சர்ச்சில் வந்து லாபம்ன்றீங்க, வெற்றின்றீங்க, செழிப்புன்றீங்க, மற்ற காரியத்தெல்லாம் மற்ற சபை போதிக்கிற மாதிரிலாம் நீங்கள் வந்து இந்த பரிசுத்தம் சுத்திகரிப்பு இதெல்லாம் சொல்லி கொடுக்க மாட்டேன்றீங்கலாம் சில பேருடைய ஒரு கேள்வியாக இருக்கும். நல்லது, அதை போதிக்கிற நிறைய சபைகள் இருக்கிறாங்க. ஆனால் இதை போதிக்கிறது தான் ஆட்கள் இல்லை, பயப்படுறாங்க. இதெல்லாம் கெட்ட வார்த்தை நினைக்கும் போது எப்படி இதெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. செழிப்பு இதெல்லாம் கெட்ட வார்த்தைன்னு சொல்கிறாங்க. அனுபவி என்று சொல்லக்கூடிய வார்த்தைலாம் என்ன நமக்கு இதெல்லாம் சுத்தப்பட்டு வருமா? அனுபவின்னு சொல்கிறீங்களே, இன்னக்கு உங்கள் வாய் கூச்சப்படலை, அனுபவின்னு சொல்கிறீங்களே. பைபிளில் இருக்குதுப்பா. நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் என்று போடப்பட்டிருக்குதே. நாம் அனுபவிக்கிறதுன்னு போடப்பட்டிருக்குதே. கிறிஸ்துவ சமுதாயம் சில காரியத்தை அப்படியே ஸ்கிப் பண்ணி போயிட்டாங்க. அப்படியே எடிட் பண்ணிட்டு இதெல்லாம் போடக்கூடாது, இதெல்லாம் போட்டால் மக்கள் கெட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஸ்கிப் ஆகிட்டாங்க. நான் சொல்கிறேன், உண்மை என்னன்னா, தேவன் லாபகரமான ஒரு வாழ்வை கற்றுத்தருகிற தேவன். இங்கே யாக்கோபுல அதான் பண்ணுறாரு. அதுதான் ஒரு கடவுளை பற்றி ஒரு புதிய வடிவத்தை நம் வேதத்தில் அதிகமாக பார்க்குறோம். பாருங்கள், அநேக நேரத்தில் பார்த்தீங்கன்னா தேவனை வந்து ஒரு ஓரமாகவே பார்த்துட்டு போயிட்டோம், ஒரு பக்கமே பார்த்துட்டு போயிட்டோம். தேவனை பற்றி ஒன் சைடாகவே பார்த்துட்டு போயிட்டோம். தேவன்கிட்ட வந்து இந்த கேரக்டர் மட்டும் தான் இருக்குது, இதை மட்டும் தான் கடவுள் கிறிஸ்தவங்களுக்கு கொடுப்பார்னு நினச்சிக்கிட்டு இருந்தா, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கர்த்தர் லாபத்தை பற்றிலாம் பேசுகிறாரு, லாபகரமான ஒரு வாழ்க்கையெல்லாம் பற்றி பேசுகிறாரு. ஆமென். கர்த்தர் பேசுகிறாருங்க, லியோ கிடையாது. லியோ என்ன சொல்லிட்டு இருக்கிற, கர்த்தர் சொன்னதை எடுத்து இப்போ உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு வர. ஆகுதான் பாருங்க, தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் வாழ்கிறவர்களுக்கு அவருடைய வார்த்தையை நீங்கள் பார்ப்பீங்கன்னா லாபகரமான வாழ்க்கை போதிக்கிறார். அவருடைய ஆவி எப்படிப்பட்டது? லாபகரமான காரியத்தை போதிக்கிறது அவருடைய ஆவி. அவருடைய ஆலோசனைகள்லாம் பைபிளை படித்து பார்த்தீங்கன்னா எல்லாமே லாபகரமான காரியத்தை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்போ லாபத்துக்கும் கர்த்தருக்கும் சம்பந்தம் இருக்குது. சம்பந்தம் இல்லாத காரியத்தை பைபிள் எழுதி வைக்க வேண்டிய, அது கர்த்தருக்கும் பரிசுத்தத்துக்கும் சம்பந்தம் இருக்குதா? நிறைய நேரத்தில் இதை நம்ம லிங்க் பண்ணி பார்ப்போம். கர்த்தருக்கும் சுத்திகரிப்பு சம்பந்தம் இருக்குதா? அதை லிங்க் பண்ணி பார்ப்போம். எல்லாமே பார்ப்போம் பாருங்க. ஆனால் கர்த்தருக்கும் செழிப்புக்கும் சம்பந்தம் இருக்குதா? கர்த்தருக்கும் லாபத்துக்கும் சம்பந்தம் இருக்குதா? கர்த்தருக்கும் வெற்றிக்கும் சம்பந்தம் இருக்குதா? இதை வந்து சில நேரத்தில் கனெக்ட் பண்ணி பார்க்குறதே கிடையாது. சில இடத்துல பாருங்க, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உலகத்து மக்கள் தான் அந்த லாபம் என்ற ஒரு வார்த்தையில் எழுதி வச்சிருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, நிறைய கடைகள்லாம் போனீங்கன்னா பெரிய, நீங்கள் பார்த்துருக்கீங்களா பெருசாக லாபம்னு எழுதி வச்சுருப்பாங்க கடைங்களுக்கு போகும்போது. சில இடத்துல வந்து மஞ்சள் அதுலேயே லாபம்னு பெருசாக எழுதி வச்சுருப்பாங்க. நிறைய கடையில் நான் பார்த்துருக்குறேன். நிறைய இடங்களுக்கு போகும்போது நிறைய கடைகளை பார்க்கும்போதெல்லாம் மிகப்பெரிய ஒரு வார்த்தை லாபம்ன்ற ஒரு வார்த்தை எழுதி அவங்க விசுவாசிக்கிறாங்க, நம்புகிறாங்க. சொல்லப்போனால் அந்த வார்த்தைக்கு உரியவர்களே நம்ம தான், தப்பு கிடையாது. அந்த வார்த்தைக்குரியவங்க நம்ம தான். வந்து நம்ம என்ன பண்ணுறோம், லாபம் என்று சொல்லக்கூடிய காரியத்தை அந்நிய காரியமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். வந்து ஏதோ ஒரு வியாபாரி கண்டுபிடிச்ச வார்த்தை நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம், ஏதோ ஒரு பிஸ்னஸ் மேன் கண்டுபிடிச்ச ஒரு வார்த்தைன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். வந்து இந்த லாபத்துக்கும் நமக்கு சம்மந்தமே இல்லை நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். வந்து யாரோ கண்டுபிடிச்ச வார்த்தை கிடையாது, வேதத்தில் இருக்கின்ற ஒரு வார்த்தை. ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் பாருங்கள், ஏசாயா 48:7 கொஞ்சம் போயிட்டு வருவோம். திரும்ப சொல்ல வேண்டியதாக இருக்குது, இதெல்லாம் திரும்ப நினைப்பூட்ட வேண்டியதாக இருக்கின்றது. 48:7 ஏசாயா 48:7 படித்து காமிக்கிறேன், கொஞ்சம் கவனமாக கேளுங்க. இஸ்ரவேலின் பரிசுத்தராக இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாக இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என்ன சொல்கிறாருன்னா, பிரயோஜனமாக இருக்கிறதை உனக்கு போதித்து. ஆங்கிலத்தில் எப்படி வந்திருக்கிறதுனா, தட் இஸ் வாட் த லார்ட் யுவர் ரிடீமர் தி ஹோலி ஒன் ஆஃப் இஸ்ரேல் சே, ஐ am the Lord your God who teaches you to profit
ஆம்பிளிஃபைட் பைபிளில் பாருங்கள், பைபிளில் ஒரு ஆங்கில பைபிளில் ஒரு பெஸ்ட்டு பைபிள் ஆம்பிளிஃபைட் பைபிள். இந்த ஆம்பிளிஃபைட் பைபிளில் பார்த்தீங்கன்னா அவங்க சில வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு ப்ராக்கெட்டில் ஒன்று போடுவாங்க. இதில் போடப்பட்டு ப்ராஃபிட்னு போட்டுட்டு ப்ராக்கெட்டில் என்ன சொல்லுவாங்க, பெனிஃபிட்னு போடுறாங்க. சொல்லுங்க பெனிஃபிட், சொல்லுங்க ப்ராஃபிட், பெனிஃபிட், சொல்லுங்க ப்ராஃபிட், பெனிஃபிட். நான் என்னங்க இதெல்லாம் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் கூடுற மீட்டிங்கில் பேசுகிற மாதிரி இருக்குது, சர்ச்சுக்குன்னு வந்தால் ஏதோ ஹோலி அப்படிதான் சொல்லுவார்னு பார்த்தா ப்ராஃபிட்ன்றாரு, பெனிஃபிட்ன்றாரு. எங்க பைபிளில் இருக்குதுங்க. நான் சொல்கிற இந்த வார்த்தை 48:7 who leads you in the way that you should go அப்படின்னு போடப்பட்டிருக்கு. அது என்ன சொல்கிறாருன்னா, லாபம் அடைய வேண்டும் என்று தேவன் போதிக்கிறார். பிரயோஜனமாக இருக்கிறத உனக்கு போதித்துனா என்ன அர்த்தம்? ப்ராஃபிட் அண்ட் பெனிஃபிட்டை போதிக்கிறவர். சொல்லுங்கள் ப்ராஃபிட். அந்த இடத்துல நீங்கள் எழுதிய வைங்க, தமிழ் பைபிளில் எழுதி வைங்க, ப்ராஃபிட் அண்ட் பெனிஃபிட்னு எழுதிய வைங்க, தப்பே கிடையாது. அந்த இடத்துல பிரயோஜனமாக இருக்குதா என்ன? ப்ராஃபிட்டை போதிக்கிறாரு. எவ்வளோ ப்ராஃபிட் வரும், எவ்வளோ பெனிஃபிட் வரும், எவ்வளோ லாபம் வரும், எவ்வளோ எடுக்கலாம், கர்த்தர் அதை போதிக்கிறார். சொல்லுங்கள் பிரயோஜனமாக இருக்கிறதை போதிக்கிறவர். பிரயோஜனம்னா என்ன? நீங்கள் ஆங்கில பைபிள் நீங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா நெட்டில் போய் இதே வசனத்தை நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். ஆமாம் 48:17 48:17 மன்னிக்கும். நீங்கள் 7 தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களா? சரி, கண்டுபிடிச்சிட்டிங்களா? நான் 7. ஓகே, மன்னிக்கும். ஓகே, இஸ்ரவேலின் பரிசுத்தராக இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது பிரயோஜனமாக இருக்கிறதை உனக்கு போதித்து. புரியுதுங்களா? அப்போ என்னது பிரயோஜனமாக இருக்கிறதுனா என்ன? ப்ராஃபிட் அண்ட் பெனிஃபிட். அன்றைக்கி பாருங்கள், உலகத்தில் மக்கள்லாம் பாருங்கள், பல தொழில் புரிகிறவர்கள்லாம் லாபம் அடைய வேண்டும் என்ற காரியத்துக்காக பல ஆட்கள்லாம் வச்சு டீச்லாம் பண்ணுறாங்க. தெரியுங்களா? அன்றைக்கி ஒருத்தர் சொன்னார் பாருங்கள், அன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொல்கிறாரு, என் பையன் மட்டும் இங்கே போய் டீச் பண்ணான்னா குறைந்தபட்சம் 1 ஹவருக்கு 2 லட்சம் கிடைக்கும் தம்பி அப்படின்றார். ஒரு வயசானவர் சொல்கிறார். என்னதுங்க, என் பையன் மட்டும் இந்த கம்பெனியில் போய் அவன் மட்டும் ஒரு 1 ஹவர் கிளாஸ் எடுத்தானா எவ்வளோ கிடைக்கும் தெரியுமா? குறைந்தபட்சம் 1 ஹவருக்கு 2 லட்சம் வாங்கிட்டு வருவான் அப்படின்றார். அப்படியே சொன்னாருங்க. அப்போ என்ன சொல்கிறோம், நிறைய இன்றைக்கி பெரிய பெரிய பிஸ்னஸ் கம்பெனிஸ் எல்லாம் டீச் பண்ணுறதுக்குன்னு மோட்டிவேட் டீச்சர்ஸ் நிறைய இருக்கிறாங்க. அவங்க மோட்டிவேட் பண்ணுறதுக்கு, பிஸ்னஸை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு, அவங்க உந்தி தள்ளுறதுக்கு, அவங்க சில வார்த்தைகளை கொடுத்து அவங்கள என்கரேஜ் பண்ணி அவங்கள உத்வேகத்தை கொடுக்கறதுக்குன்னு சில டீச்சர்ஸ்லாம் இருக்கிறாங்க. கோபிநாத் மாதிரி. புரியுதுங்களா? சொல்கிறது புரியுதுங்களா? கோபிநாத்னா யாருன்னு கேட்காதீங்க, தமிழ்நாட்டுக்கே தெரியும் அவர் யாருன்னு. அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. மோட்டிவேட் பண்ணி மக்களை வந்து திசை திருப்ப நல்ல வழியில் கொண்டு போகிறது ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இதுக்குன்னே அநேக நேரத்தில் பாருங்கள், மக்கள் பாருங்கள் லாபம் அடைய வேண்டும் என்பதற்காக அநேக தொழில் ஆலோசகர்கள் தான் போகிறாங்க. நிறைய பேர் சர்ச் பண்ணுறலாம் பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட காரியத்தை அதிகமாக சர்ச் பண்ணுறாங்க. எப்படி எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்கலாம், எவ்வளோ பெனிஃபிட் அடையலாம் இந்த பிஸ்னஸ்லன்னு சொல்லிட்டு நிறைய காரியத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க வந்து. ஆனால் நம்ம லாபம்னு பேசுனா நம்மளை மேலையும் கிளையும் பார்க்குறது, இவங்களாம் யாருன்னு தெரியல, இவங்களாம் கள்ள உபதேசக்காரங்க போல அப்படின்னு தப்பாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், இது வந்து பாஸ்டர் லியோ டீச்சிங் கிடையாது. தேவனாகிய கர்த்தர் ப்ராஃபிட்டை பற்றி அவர் போதிக்கிறார். நான் எங்கே போதிக்கிறேன்? அவர் தான் சொல்கிறாரு, ஏப்பா என்னுடைய கேரக்டர் என்ன தெரியுமா? பிரயோஜனமாக இருக்கிறதே உனக்கு போதிக்கிற ஆள் யார்? லியோ கிடையாது. யார் பிரயோஜனமாக இருக்கிறது போதிக்கிறது? யாரு? பைபிள் போடப்பட்டிருக்கிறது, I am the Lord your God who teaches you to profit, benefit. நான் தான் போதிக்கிறேன்றார். பிரயோஜனமாக இருக்கிறத உனக்கு போதிக்கின்றார். அப்போ உண்மையில் சொல்லப்போனா மிகப்பெரிய செழிப்பின் பிரசங்க யாருன்னா நான் கிடையாது, ஏஎஃப்டி பாசஸ் கிடையாது. மிகப்பெரிய செழிப்பின் பிரசங்க யாரு? லாபத்தை பற்றி போதிக்கிற ஆள் யாருன்னா நம்ம கர்த்தராகிய தேவன் தான். மறந்துடக்கூடாது, நல்லா புரிஞ்சுக்கணும். எங்க லியோ போதனை கிடையாதுங்க, கர்த்தர் போதிக்கிறாருங்க. ப்ராஃபிட் பெனிஃபிட்னு அவர் போதிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லணும். அன்றைக்கி நேரத்தில் நம்ம இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா லாபம் இல்லாத வழியில் நம்முடைய வாழ்க்கை போய் கொண்டிருக்குது. எப்போ பார்த்தாலும் நஷ்டத்தை நம்ம சந்திச்சுட்டு இருக்கிறோம். வாழ்க்கையில் பல நஷ்டங்களை சந்திச்சுட்டு இருக்கிறோம். கர்த்தர் சொல்கிறாரு, இப்படிப்பட்ட வாழ்க்கையில் உனக்கு லாபகரமானதை போதிக்கிற கர்த்தர் நானே என்று சொல்கிறார். பிரயோஜனமாக போதிக்கிறது கடைசியில் கர்த்தர் நானே, உன் தேவனாகிய கர்த்தர்
நானே. அப்போ தேவன் கற்றுக் கொடுக்கின்ற ஒரு காரியத்தை ஒரு விசுவாசி கேட்க ஆயத்தமாக இருந்தால், அது கீழ்ப்படி ஆயத்தமாக இருந்தால், இந்த உலகத்திலே மகா பெரிய செல்வந்தர்களாக அவர்களால் வாழ முடியும். புரியுதுங்களா? யார் சொல்றதை கேட்க ரெடியா இருந்தா? கர்த்தர் சொல்றதை கேட்க ரெடியா இருந்தா. பைபிளில் வாழ்ந்த எல்லா முன்னோர்கள் மிகப்பெரிய செல்வந்தர்கள். அவங்களாம் என்ன பண்ணாங்க தெரியுங்களா? இந்த ப்ராஃபிட்டை போதிக்கிற கர்த்தருடைய வார்த்தையை கேட்க ஆரம்பிச்சாங்க. ஆகவேதான் ஆபிரகாம் மிகப்பெரிய செல்வந்தன், அவங்க பையன் ஈசாக்கு மிகப்பெரிய செல்வந்தன், யாக்கோபு மிகப்பெரிய செல்வந்தன், யோசேப்பு முழு உலகத்தையும் தான் கண்ட்ரோலில் வச்சிருந்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த பூமியிலே மிகப்பெரிய மற்ற மக்கள்லாம் இஸ்ரேல் மக்கள் மேலே அவங்கள வந்து பிடிக்கணும்னு ஆசைப்பட்டது. அவங்க மூட்டை மூட்டையாக தங்கத்தையும் வெள்ளியும் கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க பாருங்க. அது நிமித்தமாக தான் அவங்க மேலே கண்ணு வச்சு போயிட்டு இருக்கிறாங்க. இஸ்ரேல் தேசம் மிகப்பெரிய செழிப்பின் தேசம். இஸ்ரேல் தேசத்தில் கட்டப்பட்ட தேவாலயம் ஏன் அசிரியன் படையெடுத்து வந்தான், ஏன் பாபிலோன் படையெடுத்து வந்தான், ஏன் பெர்சியன் படையெடுத்து வந்தான்? இவங்க எல்லாருமே இஸ்ரவேலில் இருக்கின்ற பொன்னையும் தங்கங்களையும் வெள்ளியையும் சுரண்டிட்டு போகிறதுக்காகலாம் படையெடுத்து வந்தாங்க எல்லாருமே. ஏன்னா இவன் கல் 1 இன்ச்சு பை 1 இன்ச்சு கல்லில் வந்து எல்லாருமே வந்து சிமெண்ட்டை வச்சு பூசினாங்கன்னா, நம்ம சாலமோன் தங்கத்தை வச்சு தேவாலயத்தை கட்டினான் பாருங்க. புரியுதுங்களா என்ன சொல்லிட்டு இருக்கிறோன்றது, என்ன சொல்கிறோன்றது புரியுதுங்களா? ஏன் எப்படிங்க இப்படி ஆக முடியுமா? ஏன்னா தேவனை அவர்கள் அந்த மாதிரி தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. தேவன் எது கீழ்ப்படுதலை பற்றி போதிக்கிறவரோ, பரிசுத்தத்தை பற்றி போதிக்கிறவரோ, தாழ்மை பற்றி போதிக்கிறவரோ, கிருபை பற்றி போதிக்கிறவரோ, இரக்கத்தை பற்றி போதிக்கிறவரோ மட்டும் கிடையாது. தேவனாகிய கர்த்தர் லாபகரமானதையும் போதிக்கிறவர். அவர் சொல்றதை கேட்டால் மகா பெரிய கோடீஸ்வரராக மாறலாம், மகா பெரிய வெற்றியாளர்களாக மாறலாம். ஏனென்றால் தேவன் இதெல்லாம் பேச விரும்புகிறார். அதுதான் வேதத்தில் பல காரியங்களை இதெல்லாம் பற்றி எடுத்து பேசியிருக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் மிகப்பெரிய தொழில் அதிபராக இல்லாமல் இருக்கலாம், மிகப்பெரிய கோடீஸ்வரராக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இதை பற்றி ஞானம் கூட உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம், பெரிய பெரிய ஆலோசனை உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் சொல்றதை நீங்கள் கேட்க ஆரம்பிச்சுங்கன்னா, அவருடைய வார்த்தையும் வாக்கு தத்துவங்களையும் நீங்கள் நம்பி இந்த பூமியில் வெற்றி அடைய முடியும். சும்மா நல்ல கவனமாக தேவனுடைய வார்த்தையும் வாக்கு தத்துவத்தையும் பிடிச்சே பெரிய ஆளாக மாறலாங்க இருக்கிறாங்க. எதை பிடிச்சிக்கிட்டு? தேவனையும் அவருடைய வார்த்தையும் வாக்கு தத்துவங்களை பிடிச்சி மேலே வந்தவங்க இருக்கிறாங்க. ஆகவே சொல்ற, I am the Lord your God who teaches you to profit and benefit. சொல்றாரு, நான் தானே உனக்கு இதெல்லாம் போதிக்கிறேன்றார். இந்த உலகத்தில் ஏதோ தொழில் பண்ணுறீங்களா, போதும் அதுக்கு மேலே ஆசைப்படாத அப்படின்னு கிறிஸ்தவ உலகம் சொல்லிடுச்சு. கர்த்தர் சொல்கிற, இல்லை நீ வந்து ஏதோ தொழில் பண்ணுறதுக்காக நான் உன்னை அழைக்கல. இந்த உலகத்தில் நீ தொழில் பண்ணினா மிகப்பெரிய லாபகரமான ஒரு காரியத்தை நீ அடைய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆகதான் உங்களுடைய எல்லா தோல்விகளையும் வெற்றிகளாக மாற்றுகிறார், உங்கள் எல்லா நஷ்டத்தையும் லாபமாக மாற்றுகிறார். இன்னைக்கு நீங்கள் பல காரியத்தில் இழந்து போயிருக்கலாம். தேவன் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி அமைக்கின்ற தேவன். ஆகுதான் சொல்றாரு, நான் உனக்கு லாபத்தை உண்டாக்கும் தேவனாக இருக்கிறேன், லாபத்தை போதிக்கின்ற தேவனாக இருக்கின்றேன். ஆமென். ஆகுதான் தேவன் வந்து நீங்கள் எடுக்கிற எல்லா முயற்சியும் தோல்வியிலையும் நஷ்டத்திலையும் கொண்டு போய் முடிய வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம் அல்ல. நீங்கள் 100% இந்த பூமியிலே செழிப்பாக வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். அதுதான் உண்மையிலேயே லாபம் என்று சொல்லக்கூடிய வார்த்தை எழுதக்கூடியது யாருங்க? நம்ம தான். சொல்லுங்க, லாபம். நல்லா தான் சொல்லுங்களேன். ஏன் பயப்படுறீங்க? ஏன் வெக்கப்படுறீங்க? ஏன் கூச்சப்படுறீங்க? லாபம். ஆமென். கர்த்தர் போதிக்கிறாருங்க. குறைந்தபட்சம் நம்முடைய மனதில் போய் எழுதணும். லாபம் என்ற காரியத்தை மனதில் கொண்டு போய் பதிக்கணும். வந்து சரி, பைபிள் சில காரியத்தை பார்ப்போம். இதெல்லாம் எப்படிலாம் இயேசு கிறிஸ்து எப்படி இதெல்லாம் சொன்னார் என்பதை பற்றி கொஞ்சம் பார்த்துட்டு வரும். ஏன்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொன்னாலே இது பழைய ஏற்பாட்டு காலத்து மக்களுக்கு சூட் ஆகும் பிரதர், பாஸ்டர். அந்த நாட்களில் மக்கள் இருந்தாங்க. புதிய ஏற்பாட்டு காலத்தில் செல்லுபடியாகுமா? புதிய ஏற்பாட்டில் இயேசு ஏராளமான காரியத்தை போதிச்சிருக்கிறார். பாருங்கள், மத்தேயு புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. மத்தேயு 25 இங்கு ஒரு உவமையை இயேசு கிறிஸ்து போதிக்கிறார். என்ன உவமை? 25ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. 25ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பாருங்க, 14ஆம் வசனம்.
அன்றியும் பரலோக ராஜ்யம் புரதேசுக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரர் அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. போறாரு, ஆனால் ஆஸ்தியெல்லாம் யார்கிட்ட கொடுத்துட்டு போறாரு? தன் வேலையாட்கள் ஊழியக்காரர்கிட்ட. என்ன பண்ணார்? எப்படி கொடுத்துட்டு போறாரு? அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்து, ஒருவனிடத்தில் 2 தாலந்து, ஒருவனிடத்தில் 1 தாலந்து கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். என்ன கதை? கதை என்னன்னா, 5 தாலந்தம் வாங்கினோம், இன்னொரு 5 தாலந்தம் சம்பாதிச்சான். 2 தாலந்தம் வாங்கினோம், இன்னொரு 2 தாலந்தம் சம்பாதிச்சான். 1 தாலந்தம் வாங்கணும், என்ன பண்ணனா? அவன் கொண்டு போய் புதைச்சி வச்சுட்டு படிக்கிறோம் பாருங்க. இந்த இடத்துல பாருங்க, அந்த இடத்துல சொல்றாரு, இந்த எஜமான் வரும்போது இந்த 5 தாலந்தை கொண்டு 5 தாலந்தை சம்பாதிச்சான் பாருங்க. அவனை இந்த பாராட்டுற விதத்தை பார்த்தாலே கர்த்தர் லாபத்தை விரும்புகிற ஆண்டவர் போல தெரியுது. சொல்றாரு, என்ன சொல்றாரு? 21ஆம் வசனம், நல்லது. அவனுடைய எஜமான் அவனை நோக்கி நல்லது சொல்லுங்க, நல்லது. எதை நல்லதுன்னாரு? நான் 5 தாலந்து வாங்கினேன், இன்னொரு 5 தாலந்து சம்பாதிச்சான் பாருங்க. இன்னும் இவ்வளோ பேரா சொல்லுவனா இருக்கிற, நீ யாருக்காவது கொடுத்துட்டு போக வேண்டியதான். அப்படி சொல்ல, நல்லது. நம்ம சம்பாதிக்கிறது கடவுளுக்கு நல்லதுன்னு சொல்றார். நிறைய சம்பாதிக்கிறது நல்லதுன்னு கிறிஸ்துவாக கெட்டது அப்படின்றுச்சு. உனக்கெல்லாம் பேராசம், அதெல்லாம் இப்போ பார்த்தாலும் காசுன்னு அலைஞ்சிட்டு இருக்கிறேன்னு சொல்லு. கர்த்தர் சொல்ற நல்லது சொல்றாரு. உத்தமம் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்த அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றான். பாருங்க, அதே போலதான் 2 தாலந்து வாங்கணும்னு சொல்றாரு. ஆனா 1 தாலந்து வாங்கணும் என்ன சொல்றாரு? 27ஆம் வசனம் படிக்கிறோம் பாருங்க. 27 இந்த என்ன பண்ணா, 1 தாலந்தை வாங்கணும்ப்பா. 24 படிக்கிறேன். 1 தாலந்தை வாங்கணும் ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறோம், தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறோம், கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் 1 தாலந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கி கொள்ளும் என்றான். அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும், என்ன சொல்றாரு? புதைச்சி வச்சவனை பற்றி பேசுறாரு, ஒன்றும் செய்யாதவனை பற்றி பேசுறாரு, ப்ராஃபிட் எடுக்காதவனை பற்றி பேசுறாரு, எப்போ பார்த்தாலும் நஷ்டம் அடைஞ்சவனை பற்றி பேசுறாரு. பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்துல அறுக்கிற ஒன்றும் தெளிக்காத இடத்துல சேர்க்கிற ஒன்றும் அறிந்திருக்கிறாயே, அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாக இருந்தது, அப்பொழுது நான் என்னுடைய வட்டியோட வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி. யாரு பேசுறது? ஏன்னா ஆண்டவர் இயேசு சொல்றாருங்க. எதை பத்தி பேசுறாரு? வட்டியை பற்றி பேசுறாரு. நான் சில கிறிஸ்தவ உலகத்தில் வட்டியெல்லாம் பத்தி பேசலாமாயா? என் பைபிளில் நாங்கள் பேசலையா? கர்த்தர் ஏதுக்கிறது சொல்றாரு. என்ன சொல்றாரு? வட்டியை பற்றி அவர் பேசுறாரு. உண்மையா? உண்மை. இயேசு கிறிஸ்து பேசுறாரு. என்ன பேசுறாரு? அன்னைக்கு நேரத்தில் இயேசு தேவனை பக்தியோடு ஒப்பிட்டு பேசிட்டோம். இப்போ வட்டியோடு ஒப்பிட்டு பேசுறாரு. என்ன சொல்றாரு? ஏண்டா காசுக்கு பேங்க்ல போட்டு வச்சிருந்தா கூட வட்டியாவது கிடைச்சிருக்கும்ல. அதாவது உங்களை வட்டிக்கு விடுறதை பற்றி நான் பேசலை. கேட்ட உடனே பாஸ்ட் வட்டிக்கு விடுறதெல்லாம் தப்பு கிடையாதுன்ட்டாரு. ஆகவே நம்ம போய் 100க்கு 5 ரூபா வட்டி வாங்குவோம், 100க்கு 10 ரூபா வட்டி வாங்குவோம், 100க்கு 2 ரூபா வட்டி வாங்குவோம்னு சொல்லி யாராவது ஆரம்பிச்சிங்க? கவனிங்க, என்ன சொல்ல வரன்றது கவனிங்க. அநியாய வட்டி ஆண்டவருக்கு ஆபத்து. பேங்க்கில் போய் போட சொல்ல சிலர் நல்ல இடத்துல நல்ல ஸ்கீம்லாம் நிறைய உருவாகி இருக்குது. அதில் முதலீடு பண்ணுங்கள்ன்ற லெவலில் சொல்கிறாரு ஒழிய. பாருங்கள், அநேக இடத்துல என்ன சொல்ல வரேன், தேவனை பக்தியோடு மட்டும் பார்க்காதீங்க, புத்தியாக இது மாதிரிலாம் பாருங்கள், லாபத்தோடு போயிட்டு பாருங்கள். லாபத்தோடு அநேக நேரத்தில் பாருங்கள். நான்லாம் இப்படி பார்த்தது கூட கிடையாது. சின்ன வயசில் வட்டினாலே எஸ்கப் ஆகி போயிடுவாங்க. கவனிங்க, இந்த இடத்துல என்னன்னா கர்த்தர் வட்டியை பற்றி பேசுகிறாரு. நீ இதை ஒன்றும் பண்ணாமல் நீ போய் காசுக்காரன் கையில் பேங்க்கில் போட்டிருந்தா கூட கொஞ்சம் வட்டியாவது உனக்கு கிடச்சிருக்குமே அப்படின்றார். கவனிச்சிங்களா? அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு காரியம் ரொம்ப சர்ப்ரைஸ். வட்டியை பற்றி பேசுகிறதே சர்ப்ரைஸாக இருக்குது. இன்னொன்று சொல்ல 25-28 ஒன்று சொல்கிறாரு பாருங்க. அவனிடத்தில் இருக்கிற தாளந்து எடுத்து 10 தாளந்துல உனக்கு கொடுங்கள். இது ரொம்ப ஷாக்காக இருக்குது. என்ன ஷாக்காக இருக்குது? ஆண்டவரே, அவன்கிட்ட இருக்கிறது ஒன்று தானே ஐயா, அந்த ஒன்றையும் பிடுங்குறீரேன்னு எப்பேற்பட்ட ஆளியா நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தரை பார்த்து கொஞ்சம் கோவப்பட தோணுது இல்லையா? அந்த எஜமானை பார்த்து கோவப்பட தோணுது. என்ன இப்படி பண்ணுறானே அப்படின்னு கேட்க தோணுது. ஏற்கனவே அவன்கிட்ட 10 இருக்குதே,
10 கொண்டு பிடிச்சி கொடுக்க சொல்கிறாரு. இது என்னப்பா ஒரு அநியாயமான எஜமானா இருப்பான் போல தோணுதுன்னு பார்த்தா 29ஆம் வசனம் படித்து காமிக்கிறேன் பாருங்க. என்ன சொல்கிறார்? ஏன் சொல்கிறாரு? உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். என்ன சொல்ல வராரு? இவன் லாபகரமான எண்ணத்தை உடையவன், அதெல்லாம் போய் இன்க்ரீஸ் பண்ணான், அதை பெருக்கினான். ஆனால் இவன் ஒரு தாளந்தை வச்சிருக்கவன் சரியான சோம்பேறி பயப்புள்ள. இதுகிட்ட இருந்தாலும் அதையும் ஒன்றும் இல்லாமல் ஆகிக்கிறோம். ஆகதான் யார்கிட்ட கொடுக்குறாரு? உள்ளவன் எவனோன்னா தரிசனம் உள்ளவன், நோக்கம் உள்ளவன், திறமையுள்ளவன், சுறுசுறுப்புள்ளவன், ஜாக்கிரதை உள்ளவன், அவன் கையில் கொண்டு போய் கொடுக்க சொல்கிறாரு. ஏன்னா தேவன் பரிபூர்ணத்தின் தேவன், பரிபூர்ணம் அடைய வேண்டும் என்று விரும்புகிறார். சும்மா வச்சுட்டு நஷ்டம் அடைவதும் கீழே போகிறதும் தேவ நோக்கம் அல்ல, தேவ திட்டம் அல்ல. பைபிள் போடப்பட்டிருக்கு, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவுமே வந்தேன் என்றே கர்த்தர் பேசுகிறார். நல்லா புரிஞ்சுக்கணும், கர்த்தரை பற்றி நல்லா புரிஞ்சுக்கணும். ஓப்ளஸ் வாழ்க்கை வாழ்கிறத கர்த்தர் நம்மை அழைக்கல பாருங்க. நிறைய பேருடைய என்னவா இருக்குதுன்னா தப்பாக எண்ணிட்டு இருக்கிறாங்க, கடவுளை பற்றி தப்பாக பேசிட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்லுவாங்க? அவன்கிட்ட தான் 10 இருக்குது, 10 இருக்கிறத எடுத்து 10 பேருக்கு நம்ம பிரித்து கொடுத்தா எவ்வளோ பிரயோஜனமாக இருக்கும். நம்ம கிறிஸ்தவங்களை கொண்டு போய் விட்டோம்னா இப்படி தான் லாஜிக்காக என்ன பண்ணுவாங்கன்னா வேறு லெவலில் யோசிச்சு பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ 10 கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க, 10 இதை எடுத்து 10 பேருக்கு கொடுத்துருங்க நம்ம சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இந்த 10 பேர்கிட்ட இருக்கிறதான் பிடிங்கி இதை 10 இருக்குவா அவன்கிட்ட கொடுன்னுவார். நினைக்கலாம் என்னங்க ஆண்டவர் இப்படி பண்ணுற? ஆண்டவர் என்ன பண்ணுறான்னா, இவன் பாரு சோம்பேறி பையன், இவன் எதுக்குமே லாய்க்கில்லை, சும்மா உலகத்தில் சொல்ல தண்டைச்சோறு, எப்போ பார்த்தாலும் இப்படி தான் இருக்கிறான். இவன்கிட்ட கொடுத்தா இருக்கிற வீட்டில் இருக்க எல்லாத்தையுமே விற்று கிடத்துல வீட்டில் இருக்கிறதே காலியாகிட்டு போயிடுவான். ஆனால் இவன் பாரு எந்த ஒரு காரியத்தை கொடுத்தாலும் இன்க்ரீஸ் பண்ணுறவன், பெருக்குகின்றவன். அப்போ தேவனுடைய சிந்தையை அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய சிந்தை என்ன? நம்ம சோம்பேறித்தனமாக இருந்துட்டு அடுத்தவங்க கை எதிர்பார்த்து வாழ்கிறோம் பாருங்க, அது கர்த்தருக்கு பிடிக்காது. நீ நெல் கர்த்தரை நம்பி நன்மை செய், கர்த்தரை நம்பி வாழு. ஆகவேதான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் லாபகரமான ஒன்றை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கிறாரு. யாரையும் எதிர்பார்த்து வாழ்வது தேவன் விரும்பல. நம்ம அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்பல. ஆனால் கர்த்தரை நம்பணும்னு அவர் விரும்புகிறாரு, மனுஷன் நம்பி வாழக்கூடாதுன்னு அவர் விரும்புகிறார். அப்போ நம்ம தேவனை எதிர்பார்த்து பரிபூர்ணம் அடைய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். மனுஷன் ஏதாவது கொடுப்பானு சொல்லி எதிர்பார்த்துடக்கூடாது. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அப்போ என்ன? முதலாவனுடைய மனம் மாறணும், தேவனை பற்றி நல்ல எண்ணங்களை கொண்டு போய் வைக்கணும். தேவன் லாபகரமான தேவன், லாபகரமானதை போதிக்கிற தேவன், அவருடைய பிள்ளைகள் எல்லாரையுமே லாபகரமான வாழ்க்கைக்கு நேரம் திருப்புற தேவன். இதை மனதில் வச்சு தான் கப்பல் மாலுமி இதை பற்றிலாம் எழுதுகிறார். முதலாவது மாலுமியை மனதில் என்ன பண்ணுவான்? நல்ல துறைமுகத்தை மனதில் நிறுத்துவான். இந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி ஒரு மாலுமி என்ன பண்ணுவான்? டிசைன் பண்ணுவான். இப்போ இங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறோம், இந்த துறைமுகத்துக்கு போக வேண்டும் என்று மனசில் நிப்பாட்டிருப்பான் பாருங்க. அந்த மாலுமி பாருங்க, தன் எஜமானுக்கும் லாபகத்தை ஈட்டி தரணும், அவனுக்கும் லாபத்தை ஈட்டி தரணும், பிறருக்கும் லாபத்தை ஈட்டி தர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் மாலுமி அந்த கப்பலை ஓட்டுற மாலுமி தன்னுடைய லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பான், தன்னுடைய கப்பலை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பான். ஆகதான் யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக திருப்பப்படும் என்று போடப்பட்டிருக்குது. சில சொல்லுவாங்க, நான் என்ன பிரதர் ஒன்றுமே இல்லை, எல்லாம் கடவுள் செயல் பிரதர்னுவாங்க. ஏதோ அவர் நடத்திட்டு இருக்கிறாருங்க, ஏதோ வாழ்க்கை போயிட்டு இருக்குதுங்க, அப்படி கிடையாது. கவனிங்க, இங்கே கப்பல் மாலுமி முதலாவது யோசிக்கிறான். யோசிக்கிறான். நல்லா சொல்லுங்க, யோசிக்கிறது. பைபிள் படுக அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ. யாரு? மாலுமி. கப்பல் மாலுமி நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ. அப்போ முதலாவது யோசிக்கணும். மனதில் கொண்டு போய், மனதுக்கு வேலை இருக்குது, மனதில் கொண்டு போய் நல்ல லாபகரமான வாழ்க்கை யோசிக்க வேண்டும். அதற்கு நேராக தான் கப்பலை திருப்ப முடியும், யோசிக்காமல் திருப்ப முடியாது பாருங்க. ஆகவே கிறிஸ்துவ ஜீவியத்தில் முன்னேற்றத்திற்கு முதல் படி என்னன்னா மனதின் மாற்றம். மனம் மாறலன்னா மாறவே முடியாது. நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி வெளியே மாற்றத்தை பார்க்கணும், உள்ள மாறினா தான் வெளியே மாற முடியும். உள்ள ஐஸ்வர்யவானாக இருந்தால் தான் வெளியே ஐஸ்வர்யவானாக இருக்க முடியும். உள்ள ஓப்ளஸாக இருந்துட்டு ஒரு தினம் வெளியவும் அப்படி தான் இருக்க முடியும்.
அப்போ முதல் படி என்ன? மனதின் மாற்றம். நாம் முன்னேற வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்கணும். நிறைய பேருக்கு இருக்கிறது கிடையாது. நிறைய பேர் நாங்கள் இப்போ அப்படியே போய் பிறந்தாச்சுங்க, அப்படியே வாழ்ந்துட்டு அப்படியே போயிடலாம். எதுக்குங்க நமக்கு, எதுக்குங்க இந்த பேராசை, இதெல்லாம் நமக்கெல்லாம் எதுக்குங்க, பேராசை பெருநஷ்டம் அப்படின்ட்டுருவாங்க. நல்ல விருப்பம் இல்லை பாருங்க, நல்ல எண்ணம் கிடையாது. நான் முதலாவது மனதில் தோன்ற வேண்டும், மனதில் தீர்மானிக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் நன்றாக வாழ வேண்டும் என்று நம்முடைய தேவன் விரும்புகிறார். நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதை மனதில் கொண்டு போய் நிறுத்துறவர்கள் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யவே முடியாது. புரியுதுங்களா? ஏன்னா கர்த்தர் யாரையுமே வலுக்கட்டாயப்படுத்தி உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதத்தை திணிக்கிறது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கிங்க. யாராவது கடவுள் என்னை வீட்டு வாசப்படியில் கட்டுக்கட்டாக வச்சுட்டு போவார்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், கிடைக்கவே கிடைக்காது. வேறு ஏதாவது லட்டு வச்சுட்டு போகும் வீட்டு வாசலில், வேறு எதுவும் கிடைக்காது. எதிர்பார்த்து வந்தோன்னா வெளியே ஏதாவது பண்ணி வச்சுட்டு போயிருக்கும் பாருங்க. கவனிங்க என்ன சொல்கிறேன்றது. இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் சித்த சுயாதீனத்தோடு உருவாக்கப்பட்டிருக்கிறோம். அதனால நம்ம என்ன பண்ணுற, கர்த்தர் நீ விரும்பு, நீ ஆசைப்படு, உன்னுடைய விருப்பத்தை கொண்டு வா. கிறிஸ்துவ ஜீவியம் வனாந்திரன்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்காத. தேவன் வனாந்திர வாழ்க்கையை எவ்வளோ அழகாக நடத்தினார் என்பதை சற்று யோசித்து பார். அதுதான் உங்கள் மனதில் நீங்கள் எதை தெரிந்து கொள்கிறீர்கள், அப்படிதான் உங்கள் வாழ்க்கை போக ஆரம்பிக்கும். அதுதான் கடவுள் மக்களுடைய நினைப்பு சிலரை உயர்த்துறாருங்க. அவர் என்ன அவர் பாருங்க, சிலரை உயர்த்துறாருங்க, சிலரை கீழே வைக்கிறாருங்க. அப்படிலாம் கர்த்தர் பண்ணுறது கிடையாது. பார்சியாலிட்டின்றது கர்த்தர் கிடையவே கிடையாது. மனுஷன் பார்சியாலிட்டி பார்ப்போம், கர்த்தர் ஒரு நாள் பார்சியாலிட்டி பார்க்கறது கிடையவே கிடையாது. ஒருத்தருக்கு சுண்ணம்பும் ஒருத்தருக்கு வெண்ணையும் மனுஷன் வைப்பான். கர்த்தர் அப்படி கிடையாது. எல்லாருக்கும் வெண்ணெய் தான் அவர் வைப்பார். எல்லாரும் வாழ்க்கை வாழணும் விரும்புகிறார். இப்போ நீங்கள் கொண்டு போய் மனதில் வைக்கிறீர்களா, கர்த்தர் இப்படி தான் வாழ்க்கை வாழணும் விரும்புகிறார் மனதில் வைக்கிறீங்களா? ஆகவும் பைபிளில் போடப்பட்டிருக்குது, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலையும் வாழ்ந்து சுகமாயிரு. அப்போ என்னன்னா, உன் எண்ணம் வாழ்வது போல நீ எல்லாவற்றிலையும் வாழ்ந்து சுகமாக இருக்க முடியும். ஃபர்ஸ்ட் என்ன தேவை? நல்வாழ்வுக்கு என்ன தேவை? லாபகரமான வாழ்வுக்கு என்ன தேவை? மைண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டாவது தான் அவன் தீர்மானித்த திசைக்கு நேராக கப்பலை திருப்புறான். முதல்ல மைண்டு, அப்புறம் கப்பலை திருப்புகிறான். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தில் படிக்கிறோம் இல்லையா? எப்படி அவன் திருப்புறான்னு போடப்பட்டிருக்குதுன்னா, மாலுமி எப்படி திருப்புறான் 4-5 போடப்பட்டிருக்குது பாருங்க. எடுத்து படிக்கிற 4-5 5ஆம் வசனம், 4 கடைசி வசனம். யோசிக்கிற இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். அப்படியே நாவானது சிறிய அவயமாயிருந்தும் பெருமையானவர்களை பேசும் பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. அப்போ கவனிங்க, முதலாவது மைண்டு, ரெண்டாவது நாக்கு. சொல்லுங்க சுக்கான், சொல்லுங்க சுக்கான், சொல்லுங்க சுக்கான். சுக்கான் சொல்லிட்டு எதை சொல்றாரு? இப்போ முதல்ல மைண்டு முக்கியமா, ரெண்டாவது உங்கள் நாக்கு முக்கியம். நாவை பற்றி ஏன் பேசுகிறார்? அப்படியே நாவானது அப்படின்ட்டார், அப்படியே நாவானது அப்படின்ட்டார். நாக்கும் சின்ன சுக்கான். மாலுமி கப்பலை எப்படி திருப்புறான்? சின்ன சுக்கானை கொண்டு திருப்புறது போல உங்கள் வாழ்க்கையை மைண்டில் நிர்ணயிச்சிட்டிங்களா? மைண்டில் நிர்ணயிச்சு நீங்கள் நான் இப்படி தான் இருக்க போகிறேன்னு மனதில் நிர்ணயிச்சு நீங்கள் இப்போ உங்கள் வாயின் நாவை கொண்டு அந்த திசைக்கு நேராக உங்களுடைய வாழ்க்கையை திருப்ப வேண்டும். சில சொல்லுவாங்க, நாங்களாம் பலவீனமான பாண்டம் பாஸ்டர். உன் நாக்கு அப்படி திருப்பக்கூடாது. நான் என்ன பேசுனா என்ன, அவர் பண்ணுறது தான் பண்ணுவார். ஒரு மகா பெரிய அவர் என்ன பண்ணுற அதாங்க பண்ணுவார், நம்மெல்லாம் ஒன்றும் அப்படி சொல்லக்கூடாது. அவர் சொல்லிட்டாரு, முதல்ல யோசிக்கிற இடம் எதுவோ, ரெண்டாவது சிறிய சுக்கானால் திருப்பப்படும். அப்போ மைண்டுக்கும் வேலை, அடுத்தது நாக்குக்கு வேலை. நல்ல கவனிய கிறிஸ்துவ விசுவாசிக்கிற நல்ல கவனமாக கேளுங்க. மைண்டில் தேவனை குறித்து நல்ல படத்தை உருவாக்கணும், தேவனுடைய வார்த்தையை குறித்து நல்ல படங்களை கொண்டு போகணும். ரெண்டாவது அதற்கு நேராக உங்கள் சுக்கானை திருப்ப வேண்டும். யோசிச்சு பாருங்க, ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். இப்போ கப்பலை ஓட்டுகிற மாலுமி அவன் சொல்கிறான், என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், அதாவது நான் சுக்கானை எந்த பக்கம் திருப்பினா என்னங்க பிரதர், கப்பல் போகிற வழியிலாம் போகணும்னு சொல்லி சொன்னான்னா யாராவது எந்த பயப்புள்ளையாவது கப்பலில் ஏறுமா? இப்போ நான் காரில் ஏறி உட்காந்துட்டேன், நான் பாட்டுக்காக ஒன்றுமே பண்ணாமல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்.
ஆக்சிலேட்டர் திருப்பிட்டேன், ஸ்டேரிங் ஒன்றும் பண்ணாமல் அது எந்த பக்கம் போகுதோ அந்த பக்கம் போட்டு ரெபேக்கான்னு சொன்னேன். இப்போ என் மனைவி என்னை நம்பி வண்டியில் ஏறுமா ஏறாதா? ஸ்டேரிங் திருப்புனா என்ன, திருப்பலன்னா என்ன, அது போகிற போக்கில் போகும்னா ஏங்க நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? பஸ்ஸில் ஏறி உட்காடுறீங்க, பஸ்ஸில் ஏறி உட்கார் டிரைவர் வந்து காலெல்லாம் கரெக்டாக வச்சுருக்கிறாரு, ஆக்சிலேட்டர் காலை வச்சுருக்கிறாரு, பிரேக்கில் கால் வைக்காம, ஏன் ஸ்டேரிங் எந்த பக்கம்? ஸ்டேரிங் வெரி 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 இம்பார்ட்டன்ட். புரியுதுங்களா? ஸ்டேரிங் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எந்த பக்கம் வேணுமோ அந்த பக்கம் வந்து இல்லை என் கை போட்டுக்கு தானாக போகணும்னு சொல்கிறாங்களா? யோசிக்கும் இடம் எதுவோ அதுக்கு நேராக என்ன பண்ணுறாங்கன்னு திருப்புறாங்களா இல்லைங்களா? நடக்குதுங்களா? புரியுதுங்களா? இப்போ மாலுமி உட்காந்துட்டு அவர் கடவுள் பெரியவருங்க, நான் வந்து சாதாரண அப்புறானிங்க, நான் ஏறி உட்காந்துட்டேங்க, நான் ஒன்றும் பண்ண மாட்டாங்க, அவர் வந்து கப்பலை எந்த பக்கம் நான் ஒருத்தர் ஆறுன்னு கொண்டு போனான்னா அப்படியே போகலான்னு சொல்லி போனா, நான் சொல்கிறேன் அந்த கப்பல் மிகப்பெரிய ஆபத்தை சந்திக்க நேரிடும். புரியுங்களா? அவன் ஒரு முட்டாள் மாலுமி. யோசிக்கிற இடம் எதுவும் பிளான் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணோம், சுக்கான கொண்டு வந்து பாருங்க. துறைமுகத்தில் வேலை செய்கிற ஆட்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க சொல்கிற ஒரு காரியம் என்னன்னா, அதை வந்து எடுத்து வந்து பெரிய மேப்பை வச்சு கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரத்துக்கு ஒருத்தர் அப்படியே பார்த்துக்கிட்டே திருப்புவாங்களா வந்து. திரும்ப அடுத்து ஒரு 4 மணி நேரத்துக்கு இன்னொரு மாலுமி வந்து அந்த டிராயிங்கை பார்த்துக்கிட்டே திருப்புவாங்களாம். பாருங்கள், எந்த திசையில் போகணும்னு சொல்லி யோசிக்கிற இடம் எதுவோ அதுக்கு நேராக கப்பலை திருப்பினா மட்டும்தான் போக முடியும், இல்லைன்னா முடியாது, இல்லைன்னா போகவே முடியாது. பாருங்க, அதுதான் பாருங்க, நம்முடைய நாவின் அறிக்கையை நாம் மாற்ற வேண்டும். கர்த்தர் பார்த்துக்கு ஏதாவது செய்வார் சொல்ல, நம்ம நாக்கு கண்ணா பின்னான்னு பேசிட்டு இருந்தா வாழ்க்கை கண்ணா பின்னான்னு போயிடும். நாக்கு இருக்குன்னு சொல்லி கண்டதை பேசுறதுக்கு நாக்கு இல்லை. பாருங்க, எல்லாமே கடவுளுடைய செயல் பிரதர், எல்லாமே ஆண்டவன் செயல்னு சொன்னா கர்த்தர் சொல்லுவான், நாக்கு வச்சு என்ன பண்ணுறேன், இதுக்கு நாக்கு கொடுத்துருக்குறேன், லபக்குன்னு எல்லாத்தையும் போய் கோழி மாதிரி முழுங்கிக்கிறதுக்கா அதுக்கு நாக்கு கொடுத்துருக்குறேன். நாக்கில் கண்டதை பேசுறது நாக்கு கொடுக்கல. யோசிக்கிற இடம் எதுவும் பிளான் பண்ணிட்டீல்ல, நான் என்ன விரும்புகிறேன்றதை பைபிள்லேருந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீல்ல, இப்போ அதற்கு நேரம் உன் சுக்கானை திருப்பு, உன் நாக்க திருப்பு. இதுதான் விதி பிரதர், விதி என்ன எழுதப்பட்டிருக்குதோ அப்படிதான் போகணும்னு சொல்லாத. நான் என்ன சொல்றேன்றதை கேட்டு புரிஞ்சுக்கிட்டு அதற்கு நேரம் நாவின் அறிக்கையை உபயோகப்படுத்து. புரியுதுங்களா? விரும்பத்தகாத காரியத்தெல்லாம் நாக்கள் தூக்கி எறிய வேண்டும். நம்ம நாவின் அறிக்கையை உபயோகித்து நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எல்லாவற்றையும் முன்கூட்டியே நாம் தடுக்க முடியும், எந்த ஒரு இடையூறையும் தடுக்க முடியும். நிறைய பேருடைய வருகின்ற வாழ்க்கையில் வரக்கூடிய வியாதி, நிறைய பேருக்கு வியாதி எப்படி வருதுன்னா இந்த நாக்கால தான் வியாதியே வருது. ஹலோ, சொல்றது புரியுதா? ஏன் மக்கள் வியாதியை சந்திக்கிறாங்க? பேசியே இது வந்துடும் பிரதர், இது வந்துடும், இது இப்படி ஆயிரும், இது அப்படி ஆயிரும், இது நடந்துன்னு எனக்கு அப்பயே தெரியும், இப்படி ஆயிரும்னு தெரியும். எல்லாருக்கும் வந்து அடுத்து நமக்கு தான் வரும். சொல்லியே என்ன பண்ணுறாங்க, நம்ம ஆட்கள் வந்து பேசியே வியாதியை வர வைக்கிறாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணணும், முன்கூட்டியே தீர்மானம் பண்ணி சொல்லணும், இயேசுவின் தழும்புகளால் நான் குணமானேன், என் நாட்களுக்கு தக்கதாக என் பலன் இருக்கும், அவர் என்னுடைய யெகோவா ராஃபா, வியாதியை நிலிருந்து விலக்குவார், என் நாட்களுக்கு தக்கதாக என் பலன் இருக்கும், என் பலன் குன்றாது, என் கண் இருளடையாது. இப்படிலாம் அடிக்கடி எடுத்து என்ன பண்ணணும், கடவுளுடைய வார்த்தையை எடுத்து பேசிக்கிட்டே இருக்கணும். வந்து சுக்கான வந்து சும்மா வச்சிருக்கிறது கிடையாது. அப்படி சுக்கானுக்கு முன்னாடி வந்துட்டு பூஜை போட்டுட்டு, கடவுளே நீங்கள் எப்படி போ நவுத்துன்னு சொல்கிறீங்களா, அந்த திசைக்கு நேரம் நவுத்துன்னு சொல்ல முடியுமா? இல்லை, எந்த கூறுகட்ட மாலுமே அப்படி செய்ய மாட்டான். யோசிப்பான். ரெண்டாவது டிராயிங்கை பார்த்து அந்த கப்பலை திசை திருப்பிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நம்ம டிராயிங் எங்கே இருக்குது? தேவன் அவருடைய வார்த்தையில் வரைஞ்சி வச்சிருக்கிறார், டிராயிங் படத்தில் வச்சிருக்கிறாரு. இப்போ இந்த படத்தை பார்த்து நாவை அதற்கு நேராக திருப்ப வேண்டும். நான் சொல்றேன் பாருங்க, சும்மா இருப்பது கப்பலுக்கு மிகப்பெரிய தீமையை கொண்டு வந்து விடும், கப்பலுக்கு மிகப்பெரிய சேதத்தை கொண்டு வந்துவிடும். சொல்லுவாங்க, நான் என்ன பாவம் செஞ்சேன் பாஸ்டர், என் வாழ்க்கை இப்படி போச்சுன்னுவாங்க. சுக்கான சும்மா வச்சிருந்தீங்க பாருங்க, அதான் நீங்க செஞ்ச பெரிய பாவமே. நான் ஒண்ணுமே பண்ணல பாஸ்டர், எனக்கு மட்டும் ஏன் இப்படி வந்துச்சு? ஒண்ணுமே பண்ணல, அதான் பெரிய பிரச்சனையே. ஏதாவது சுக்கான திருப்பி இருக்கணும்ல. விதி கடவுள் என்ன எழுதி வச்சிருக்கிறானோ அப்படிதான் போகணும்னு சும்மா உட்கார்ந்துருந்தீங்க பாருங்க.
கவனிங்க, சீரியஸாக பேசிட்டு வரேன். மைண்டு முக்கியம். ரெண்டாவது, வார்த்தையின் அடிப்படையில் உங்கள் சுக்கானை, இந்த டிராயிங் அடிப்படையில் உங்கள் சுக்கானை நீங்கள் திருப்ப வேண்டும். சில சொல்லுவோம், நான் என்ன பாவம் செஞ்சேன், என் வாழ்க்கையில் நடக்குதுன்னு கேட்டுட்டு இருப்பாங்க. பாவம்னா மக்கள் என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, இந்த விபச்சாரம், வேசித்தனம், கொலை, காம விகாரம், வன்கண், தூஷணம், இப்படி தான் நினச்சி தான் பெரிய பெரிய பாவம் நினச்சிட்டு இருக்கிறாங்க. நல்லா கவனமாக கேளு. இன்னொன்று சொல்கிறேன், கொஞ்சம் கவனமாக கேளுங்க. பாவம் என்பதுன்னா, நீ அநேக நேரத்தில் நம்ம செய்யக்கூடாததான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இதை பண்ணலைங்க, நான் ஓகே, நான் ஐ எம் பெர்ஃபெக்ட்டுங்க, இந்த தப்பு பண்ண நான் பெர்ஃபெக்ட்டுங்க, இந்த தப்பு பண்ணலங்க நான் பெர்ஃபெக்ட் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். நல்லா கவனமாக கேளுங்க. இது செய்யலை, அதில் நீங்கள் பெர்ஃபெக்ட் மட்டும் கிடையாது. ஒரு காரியம் என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, செய்ய வேண்டியவைகளை நீங்கள் செய்யாமல் போவதும் பாவம் தான். செய்ய வேண்டியவங்களை செய்யாமல் இருப்பதும் தப்பு தான். செய்ய வேண்டியது பாருங்க, சின் ஆஃப் ஒமிஷன் என்று சொல்லுகிறாங்க, சின் ஆஃப் கமிஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இருக்குது. சின் ஆஃப் ஒமிஷன் என்று சொல்லக்கூடியது என்னன்னா, செய்ய வேண்டியவைகளை செய்ய தவறுவதும் பாவம் தான். ஹலோ, நான் என்ன தப்பு பண்ணேன்? ஒன்றும் தப்பு இல்லை. செய்ய வேண்டியதை செய்யாமல் இருந்தீங்கள, நாக்கு கொண்டு திருப்ப வேண்டிய திருப்பாமல் இருந்தீங்களா, அதுவும் தப்பு தான். ஒன்றும் பேச முடியாது, கர்த்தரை ஒன்றும் சொல்ல முடியாது. நான் ஒரு தப்பும் பண்ணல பாஸ்டர், நான் ஒரு தப்பும் பண்ணலைங்க ஆண்டவரே. ரைட்டு, தப்பு பண்ணல, சரியானதை பண்ணணும்ல. நம்ம அநேக நேரத்தில் கிறிஸ்துவ விசுவாசி என்ன பண்ணுறாங்கன்னா, தப்பு பண்ணக்கூடாதுன்றதுல கேர்ஃபுல்லாக இருக்கிறாங்க எல்லாருமே. இந்த தப்பு பண்ணிடக்கூடாது, அந்த தப்பு பண்ணிடக்கூடாது, அதை செஞ்சிடக்கூடாது, இதை செஞ்சிடக்கூடாது, மாட்டிக்கக்கூடாது, எல்லாத்திலையும் கவனமாக இருக்கிறாங்க. ஆனால் என்ன பண்ணுறாங்க, இதுதான் பெரிய தப்பு பண்ணுறாங்க. இப்போ அழகாக செய்யக்கூடாது என்ற தீர்மானம் பண்ணின ஆட்கள் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல் இருக்கிறாங்க பாருங்க. அது மிகப்பெரிய பாவம். நான் என்ன பாவம் செஞ்சேன்னு கேட்குறாங்கல்ல. நீங்கள் ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி பாவ பட்டியலில் இருக்கிற பாவத்தால் நீங்கள் செய்யாமல் இருக்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் பாவம் பண்ணாமல் இருக்கிறது ஒரு காரியம். நீங்கள் செய்ய வேண்டியதை, சின் ஆஃப் ஒமிஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன, செய்ய வேண்டியவைகளை செய்ய தவறுவதும், மாலுமி சுக்கானை திருப்ப வேண்டிய திசையில் அதை திருப்பாமல் இருப்பதும் மிகப்பெரிய தவறுகளை விளைவிக்கக்கூடிய ஒரு நிலைமை உருவாகிவிடும். மாலுமி எங்கே உட்காந்துட்டு நான் பெரிய தப்பெல்லாம் பண்ணல, கப்பல் போய் கீழே விழுந்துருச்சு, இடிஞ்சிருச்சுன்னு சொன்னா, நீ பெரிய தப்பெல்லாம் பண்ணலையா, ரைட்டு, ஓகே, இந்த சுக்கான ஒழுங்காக திருப்பி இருக்கணும்ல. நீ பெரிய பெர்ஃபெக்ட், பெரிய யோக்கியன், நல்லவன், எல்லாம் வல்லவன், எல்லாம் தெரியுது. நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லு கேட்க, நீ தப்பு பண்ணலப்பா, ஆனால் சுக்கான திருப்ப வேண்டிய விதத்தில் திருப்பி இருக்கணும்ல. இப்போ கார் ஓட்டிருக்கும்போது நான் ஒன்றுமே பண்ணல ரிபேக்கா, அது பாட்டுக்கு போய் இடிச்சிருச்சுன்னா என்ன, என் மனைவி சரியான கூறுகட்ட ஆளாக இருக்கிறாய்யா சொல்ல மாட்டாங்களா? நீ ஒன்றும் பண்ணல, அதான் ஏன் பெரிய பிரச்சனை? ஒரு ஸ்டேரிங்கை திருப்பியிருக்க வேண்டியதானே, ஸ்டேரிங் இந்த பக்கம் வளைச்சிருக்க வேண்டியதானே. நல்லா கவர்மெண்ட் கேளுங்க. திரும்ப சொல்கிறவங்களுக்கு நிறைய நேரத்தில் மக்கள் இங்கே தான் கோட்டை விட்டுடுறாங்க. மக்கள் இதில் கவனமாக இருக்கிறாங்க தெரியுங்களா? ஆண்டவரே அப்பா, இந்த போஸ்ட்டை பார்த்துடக்கூடாது, ரோட்டில் போகும்போதெல்லாம் இந்த போஸ்ட்டை மட்டும் பார்த்துடக்கூடாது, அப்படியே அந்த பக்கம் போஸ்ட் தலை கீழே குனிஞ்சிட்டு போயிடுவோம். நல்லது, கரெக்டாக இருக்கிறீங்க, ரைட், ஓகே. இந்த தப்பு பண்ணக்கூடாது, அந்த தப்பு பண்ணக்கூடாது, இப்படி போயிடக்கூடாது, அப்படி போயிடக்கூடாதுன்னு சொல்கிற நீங்கள் இன்னொன்று செய்யணும். செய்ய வேண்டியதை செய்யாமல் இருக்கிறதும் அது மிகப்பெரிய பாவம். உங்கள் நாக்க தேவன் நிர்ணயித்த திசையில் திருப்பாமல் இருக்கிறீங்க பாருங்க, அது மிகப்பெரிய ஒரு தவறு. அப்போ என்ன பண்ணணும்? மாலுமி செய்ய வேண்டிய முக்கியமான 2 விஷயம். மனதில் முதல்ல டிசைட் பண்ணணும், தேவனுடைய வார்த்தை கொண்டு மனதில் வைக்கணும். 2வது, வாய் எது கொடுத்துருக்கிறாரு, சுக்கான் திருப்பணும், பேசணும். நான் இப்படி தான் இருப்பேன். அதுதான் பாரு பைபிள் போடப்பட்டிருக்குது. ரோமர்கள் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ரோமர் 12:11, அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். எதில் ஜாக்கிரதையாக இருக்கணும்? ரொம்ப நாள் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாகவே இருந்துச்சு. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிரு, அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருன்னு சொல்லப்பட்டிருக்குது. எதில் சொல்லப்பட்டிருக்குது? கவனமாக கேளுங்க. அறிக்கையிடுவதில் அசதியாக இருக்காதீர்கள். புரியுதா? அமைதியாக இருந்துடாதீங்க. தினந்தோறும் தேவனுடைய வார்த்தையை எடுத்து பேசுங்க, சொல்லுங்க. நான் இப்படி தான் இருப்பேன், என் தேவன் இப்படி சொல்லியிருக்கிறான், நான் இப்படி தான் இருப்பேன்னு ஒரு நாளைக்கு ஒரு 5 வசனமாவது எடுத்து வாயில் பேசுங்க. குறைந்தபட்சம் எத்தனைங்க? 5 வசனமாவது ஒரு நாளைக்கு எடுத்து உங்கள் வாயை திறந்து சுக்கான திருப்புங்க.
புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்னு? என்னங்க, ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு 5 வசனத்தையாவது எடுத்து உங்க நாக்கில் வச்சு பேசுங்க. அதிகபட்சம் எவ்வளவு நாள் நீங்கள் எடுத்து பேசலாம். குறைந்தபட்சம் 5 வசனமாவது எடுத்து என்ன பண்ணுங்க, தினந்தோறும் இப்படி தான் இருப்பேன், என் குடும்பம் இப்படி தான் இருக்கும், என் வேலை இப்படி தான் இருக்கும், என் பிள்ளைங்க இப்படி தான் இருப்பாங்க, என் மனைவி இப்படி தான் இருக்கும், என் சபை இப்படி தான் இருக்கும், அவர் சொல்லப்பட்ட தேவன் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படி தான் இவங்களாம் இருப்பார்கள் என்று சொல்லி உங்கள் நாவை, உங்கள் சுக்கானை திருப்புங்கள். அறிக்கையிடுவதில் அசதியாக இராதீர்கள். அசதியாக இருக்காதீங்க. வேத வாக்கியங்களை நாவினால் அறிக்கையிடுவதில் அனலாயிருங்கள். ஆவியிலே அனலாயிருங்கள்னா வசனம் சொல்றது ரொம்ப அனலாயிருங்க. பாருங்க, சரீர சுகம் என்று சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அநேக நேரத்தில் பாருங்க மக்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா, இப்போ கொஞ்சம் தெம்பாக தான் இருக்குது, நான் சரீர சுகத்தை பற்றி பேச வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு மக்கள் நினச்சிட்டு இருக்கிறாங்க. கவனமாக கேளுங்க, இப்போ நீங்கள் தெம்பாக இருக்கிறீங்க. தெம்பாக இருக்கிற நீங்கள் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பலன் வேணும்னா இன்றைக்கே அதற்கான வசனத்தை எடுத்து பேச ஆரம்பிச்சிடணும். ஹலோ, நம்ம என்ன பண்ணுறதுங்களா, வெள்ளம் வந்த பிற்பாடு அணையை கட்ட பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போலாம் அணை கட்ட முடியாது. அப்போ பாருங்க, எல்லாம் வியாதி வந்து பிற்பாடு சுகமான சுகமான எப்போ மக்கள் சொல்லுவாங்க? அட எப்போ சொல்லுவாங்க ஐயா? பார்த்துருக்கீங்களா? வந்த பிற்பாடு பெட்டில் படுத்துட்டு நீங்களே எக்கோ வராஃபாயா, எக்கோ வராஃபாயா, எக்கோ வராஃபாயா எப்போ சொல்றது? பெட்டில் படுத்துக்கிட்டு. நான் என்ன சொல்கிறேன், இப்போ பிடிச்சிங்கன்னா பெட்டில் படுக்க வேண்டிய அவசியம் வராது. நம்ம என்ன பண்ணுறோம், அதாவது நம்ம செய்ய வேண்டியதை செய்யாமல் போயிடுறோம். திரும்ப சொல்கிறேன், அசதியாக இருக்காதீர்கள், ஜாக்கிரதையாக இருங்கள். அதுதான் நிறைய நேரத்தில் பாருங்க, அவசர கோலத்தில் அறிக்கை செய்வது அவங்களுக்கு வெற்றியை அவர்கள் வெற்றி கிடைக்காமலே செய்து விடுகின்றது. அவசர கோலத்தில் அந்த நேரத்தில் பண்ணுறது மூழ்கி போயிரு. சில சொல்லுவாங்க, ஏங்க வியாதி நேரத்தில் எப்படி வசனம் சொன்னார்? ரைட்டு, ஓகே, வியாதி நேரத்தில் சொல்கிறதுக்காக இல்லையா, வியாதி வரத்துக்கு முன்னாடியே சொல்லி சுக்கான திருப்பணும். பாருங்க, இந்த மாலுமி பார்த்தீங்கன்னா போய் பாறையில் போய் மோதின பிற்பாடு நிறைய சேதம் உண்டாக ஆரம்பிக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒழுங்காக சுக்கான டிராயிங் பார்த்து திருப்ப ஆரம்பிச்சான்னா, நான் சொல்கிறேன், எந்த பனிமலையும் மோதாது, எந்த புயலையும் சிக்காது, கரெக்டாக கப்பல் போயிட்டே இருக்கும். ஆகவே நல்லா புரிஞ்சுங்க தேவ பிள்ளைகளே, நல்லா மனதில் கொண்டு நிப்பாட்டிங்க. வாழ்க்கையில் சில பிரச்சனையை சந்திச்ச பிற்பாடு வேத வசனத்தை வேகத்தில் எடுத்து வச்சு கட்ட 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 கடன் மடமடன்னு பேசு, அப்படி இல்லை. தேவனுடைய வார்த்தையெல்லாம் எடுத்து வச்சு இன்னைக்கே பேச ஆரம்பிங்க. நம்ம சபையில் விசுவாச அறிக்கைன்ற புக்கெல்லாம் இருக்குது பாருங்கள், இல்லைன்னா வாங்கிட்டு போங்க. பாஸ்டர் ஹாரிஸ் எழுதுனது 10 ரூபாய்க்கு தான் புஸ்தகம் கொடுத்துட்ருக்குறோம், வாங்கிட்டு போங்க. பெரிய புஸ்தகம் இருக்குது, அது ஜெராக்ஸ் எடுத்து வச்சு நீங்கள் படிக்க பாருங்கள். இப்பயே கன்ஃபியூஸ் பண்ணுங்க, இப்பயே அறிக்கை செய்யுங்க. திரும்ப சொல்ற எல்லாம் வந்த பிற்பாடு கிடையாது, இப்பயே சொல்லி 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 உங்க வாழ்க்கையை கட்ட ஆரம்பியுங்கள். இப்படி பண்ணீங்கன்னா மிகப்பெரிய பலவீனங்களை நீங்கள் உதறி தள்ள முடியும். பைபிள் புறப்படுங்க, எபிரேயர் புஸ்தகம் போங்க, 10ஆம் அதிகாரம் போங்க, அப்ப கரெக்டா புரியும் பாருங்க. எபிரேயர் 10 23 படிக்கிறேன் கேளுங்க. 23 அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. என்ன சொல்றாரு? நம்பிக்கையை அறிக்கை பண்ணுவதில் உறுதியாய் இருக்க கடவோம், அசைவில்லாமல் உறுதியாய். இப்போ புரியுதா எதுல உறுதியா இருக்கணும் அப்படின்று? கப்பல் மகா பெரியது, கடலும் மகா பெரியது. இப்போ சுக்கான திருப்பும் போது உடனே மாற்றங்கள் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் மாலுமி சுக்கான உறுதியாக பிடிச்சதுனால எந்த பிரச்சனையும் மாட்டாமல் அழகாக போகிறத மாலுமி பார்க்க முடியும். சார் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவோம், ஒன்றும் மாட்டலையே, கரெக்டாக வாழ்க்கை அப்படியே போயிட்டு இருக்குது. அப்படி இல்லை, சுக்கான ஒழுங்க நம்ம திருப்ப ஆரம்பிக்கணும். எபிரேயர் 4:14 அங்கேயும் பாருங்க, இதை பற்றி தான் பேச. எபிரேயர் 4:14 வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசிரியர் நமக்கு இருக்கிறபடியால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். நாம் பண்ணின அறிக்கை சொல்லுங்க, அறிக்கை சொல்லுங்க, கன்ஃபர்ஸ். ஆமென்.
நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். ஏன்னா தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவருடைய வார்த்தையை உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் நிறைவேற்றுவார். ஒருவேளை இந்த உலகத்தில் சில காரியங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் பேசுங்க, எல்லாம் வர ஆரம்பிச்சோம். ஒருவேளை குழந்தை இல்லாமல் இருக்கலாம். அப்போ குழந்தை இல்லைன்னா நம்ம வேறெல்லாம் பேசக்கூடாது. என்ன சொல்லணும்? மலடியை சந்தோஷமான பிள்ளை தாய்ச்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். ஆமென். சங்கீதம் 113:9 பேசணும். நான் எப்போதும் மலடியாக இருக்க மாட்டேன், என்னை பிள்ளை தாய்ச்சியாக்குகிறவர் கர்த்தர். டாக்டர் சொல்லுவார், சான்ஸே கிடையாதுமா, பிள்ளை பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லலாம். ஆனால் பெரிய டாக்டர் அப்படி சொல்லலை. பெரிய டாக்டர் ஆகிய யெகோவா ராஃபா சொல்றாரு, மலடியை சந்தோஷமான பிள்ளை தாய்ச்சி ஆக்குகிறவர். பிள்ளை தாய்ச்சி இல்லை, சந்தோஷமான பிள்ளை தாய்ச்சி ஆக்குகிறவர். எப்பேற்பட்ட ஆண்டவர் பார்த்தீங்களா? அப்படியே நீங்கள் பேசும்போதெல்லாம் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கங்க, தேவனுடைய வார்த்தையில் வெறுமையாய் திரும்புவது கிடையாது. நீ எந்த வார்த்தை நீங்கள் உங்கள் வாயை கொண்டு பேசுனீங்களோ அந்த வார்த்தை நிறைவேறும். பைபிளில் போடப்பட்டிருக்குது, அவர் அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். எந்த நோக்கத்துக்காக வாயின் அறிக்கை நீங்கள் பேசினீர்களோ, எந்த காரியத்துக்காக பேசுனீங்களோ அது அப்படியே வாய்க்கும். பைபிளில் போடப்பட்டிருக்குது. பைபிளில் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அவன் சொன்னபடியே ஆகும், சொன்னபடி நடக்கும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் வார்த்தை பிடியுங்கள், அதை நாவில் வையுங்கள், தினந்தோறும் அதை உங்கள் வாயில் பேசிட்டுருங்க. தேவன் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நீங்கள் சொன்னபடியே உங்கள் வாழ்க்கையில் அப்படியே அவைகளை நிறைவேற்றுவார். ஆமென். இப்போ சொல்லுங்கள், லாபகரமான வாழ்க்கைக்கு நேரம் போக முடியுமா? போக முடியாதா? லாபகரமான கப்பல் எதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கு? லாபகரமான வாழ்க்கைக்கு நேரம் போகணுன்றதுக்காக. அப்போ மாலுமிக்கு மிகப்பெரிய 2 பொறுப்பு. என்ன பொறுப்பு? மைண்டு பொறுப்பு. மனதில் யோசிக்கும் இடம் எதுவோ, அப்போ யோசிக்கும் இடம் எதுவோன்ற எதுக்கு வேலை? மைண்டுக்கு. அவர் சுக்கானே அதுக்கு நேராக திருப்பணும். எதுக்கு நேராக திருப்பணும்? இந்த பக்கம் ரைட் ஹேண்டு வளைக்கணும், ரைட் பக்கம் திருப்பாமல் லெஃப்ட் ஹேண்டு வளைச்சிட்டு இருக்கக்கூடாது. அந்த பக்கம் தான் வளைக்கணும். இல்லை, நான் சுக்கானு தானே திருப்பணும், எந்த பக்கம் திருப்பினா என்ன, கப்பல் போகிறது போகட்டுமே. அப்படி இல்லையா, லாபகரமான வாழ்க்கை நேராக போவாதியா. எப்படி திருப்பினா என்னன்னா, அது எங்கேயாவது போய் முட்டி மோதி நிற்கும். சில டேக் டைவர்ட்னு சொல்லுவாங்க, இந்த பக்கம் போனால் அப்படிதான் பாருங்க. அன்னைக்கு பெங்களூர் இதுக்கு போயிட்டுருக்கிறப்ப அப்போது சொன்னாங்க பாருங்க, இங்கே தீவெட்டிப்பட்டிக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்க, இந்த காமலாபுரத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய பாலம் கட்டிட்டு இருக்கிறாங்க. பாலம் கட்டிட்டு இருக்கும்போது பாருங்கள், ஒரு பெரிய பஸ்ஸுக்காரன் அப்படி நேராக ஊட்டி போய் மேலே நிப்பாட்டினான். அது மேலே அந்த பாலம் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணல பாருங்கள், அப்படி நிற்கிது. அது கூட போகிற டிரைவர் சொல்ல, இப்படி தாங்க ஐயா ஒருத்த நைட் காலை நேரத்தில் அப்படியே போய் மேலே விட்டுட்டான். கடைசியில் நல்ல வேலைக்கு மக்கள் தப்பிச்சாங்க. அப்படியே எட்ஜில் போய் நின்றுச்சு வண்டி அப்படின்னு. யோசிக்கணும், எந்த பக்கம் திருப்பலாம் போயிடும். சில நேரத்தில் அது டேக் டைவர்ஷன் போட்டிருப்பாங்க, கொஞ்சம் கவனிக்கணும். இல்லைங்க அது ரோடு தானேங்க, என் வண்டியை எப்படிலாம் திருப்பணும்? இல்லை, அவங்க நாக்கில் எப்படி பேசுனா என்ன? இல்லை, இப்படி தான் பேசணும். பைபிள் இருக்குது, இப்படி தான் பேசணும், இதை தான் பேசணும். சுக்கானே இப்படி தான் திருப்பணம் போட்டிருக்குது, இதுக்கு நேராக திருப்பணும். அதை விட்டுவிட்டு இல்லைங்க ஏன் வாய் நான் என்ன வேணாலும் பேசணும், போங்க. நான் என்ன பண்ணுறது? உங்கள் வாழ்க்கையின் முடிவு நீங்கள் தெரிஞ்செடுக்கிறீங்க, நான் என்ன பண்ண முடியும்? நீ சொன்னால் நடக்கும், நீ நல்லது சொன்னாலும் நடக்கும், கெட்டது சொன்னாலும் நடக்கும். நான் என்ன சொல்கிறேன், நல்ல பக்கம் திருப்புங்க, டிசைன் வரைபடத்துக்கு நேராக சுக்கான திருப்புங்க, லாபகரமான வாழ்க்கை நேராக கொண்டு போகும். இல்லை ஏஷத்துக்கு சுக்கான திருப்பணும், போங்க. சொன்ன மாதிரி தான் அப்படியே எட்ஜில் போய் நின்று அப்படியே நிற்கும் வண்டி, ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ கேர்ஃபுல்லாக இருக்கணும். மைண்டில் யோசிச்சு நீங்கள் சுக்கானை அதற்கு நேராக திருப்ப வேண்டும். எழுதில் இருப்போம். ஆகவே உங்கள் வாழ்க்கையிலே எதுதான் நீங்கள் அடைய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் என்பதை பைபிளிலிருந்து தெரிந்தெடுத்து இப்போ நீங்கள் அதை உங்கள் நாவின் சுக்கான் மூலமாக அதை திருப்ப வேண்டும். தேவ பிள்ளைகள் நல்லா கவனமாக கேளுங்க. ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 5 வசனமாவது உங்களை குறித்து நல்ல வார்த்தைகளை பேசுங்க. 5 வார்த்தை நல்லது பேசிட்டு 95 வார்த்தை தப்பாக பேசுனீங்கன்னா அது தப்பாக தாங்க நடக்கும். பாஸ்டர் சொல்லிட்டாரு 5 வார்த்தை போதும். இல்லை
5 வார்த்தை பேசினா மீதம் இருக்கிற 95 வார்த்தையும் அதுக்கு நேராக இசைந்து பேசணும். இல்லைங்க 5 வார்த்தை நல்லது பேசிட்டேன், மீதி 95 வார்த்தை தப்பாக பேசிட்டேன். தப்பாக பேசினா தப்பாக தான் நடக்க ஆரம்பிக்கும். 5 வார்த்தை ஒழுங்காக பேசுனீங்களே, மீதி 95 வார்த்தையும் எந்த ரிலேட்டடாக பேசணும்னா, இந்த முதல் 5 வார்த்தை பேசுனீங்க பார்த்தீங்களா, அந்த ரிலேட்டடாக தான் மீதம் இருக்கிற 95 வார்த்தையை பேசணும். இல்லை நீங்கள் தானே சொன்னீங்க 5 வார்த்தை போதாதா? ரைட்டுங்கய்யா, கரெக்ட், நான் சொன்னது கரெக்டு தான். மீதி என்ன பண்ணணும்? அதுக்கு நேராக இசைவாக பேசணும். தேவனுடைய வார்த்தை ஒன்று சொல்லிட்டு நீங்கள் ஒன்று சொல்ல கூடாது. ஆகவே நல்லா புரிஞ்சுக்க தேவ பிள்ளைகளே, முதலாவது நல்லா கவனமாக கேளுங்க. லாபகரமான வாழ்வை தேவன் வச்சிருக்கிறார். உங்கள் மைண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவன் யோசிக்கும் இடம் எதுவோ வரைபடத்தின்படி யோசிங்க. இப்போ சுக்கானாகிய நாவை அந்த வரைபடத்துக்குள்ள என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதற்கு நேராக உங்கள் வாழ்க்கையை திருப்புங்க. வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும். நஷ்டத்தை பார்க்கவே மாட்டீங்க, தோல்வியை பார்க்கவே மாட்டீங்க, அதைரியத்தை பார்க்கவே மாட்டீங்க, அவமானத்தை சந்திக்கவே மாட்டீங்க. வெற்றியை நோக்கி நீங்கள் தொடர்ந்து பயணம் செல்வீர்கள். லாபகரமான வாழ்க்கையில் மிகப்பெரிய நீங்கள் ஒரு ப்ராஃபிட் எடுப்பீங்க, பெனிஃபிட் அடைவீர்கள். தேவனுடைய வார்த்தை சொல்லுதுங்க, சும்மா நான் சொல்லல, கர்த்தருடைய வார்த்தையில் சொல்லிட்டு இருக்கிறேன். தேவனுடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். நல்வாழ்வுக்கு நேராக இந்த வார்த்தைகள் உங்களை திருப்பும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம், நல்லவரே துதிக்கிறோம். நீர் எங்களோடு பேசி நீர் எதற்காக துதிக்கிறோம். எங்கள் கண்களை திறந்திருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் எவ்வளவு நல்ல தேவன் ஆண்டவரே. நாங்கள் லாபமாக இருக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர். அதற்காக எங்கள் மைண்டை கிளியர் பண்ணுகிறீர். எங்கள் நாவை நாங்கள் நிறைய நேரத்தில் கண்டதை பேசிட்டோம் ஆண்டவரே. எதெல்லாம் பேசக்கூடாதோ அதெல்லாம் பேசிட்டோம் ஆண்டவரே. மன்னி ரத்தத்தால் கழுவு. நாங்கள் இன்றைக்கி முடிவு பண்ணுறோம் ஆண்டவரே, இனிமேல் நான் அந்த கண்டது தேவையில்லாதெல்லாம் பேச மாட்டோம்னு முடிவு பண்ணுறோம். நாங்கள் என்ன யோசிக்கிறோமோ அதற்கு நேராக எங்களுடைய சுக்கானை திருப்பது, நாவை திருப்பதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். மாற்றி பேசிட்டு இருக்க மாட்டோம். நம்முடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதை மட்டுமே நாங்கள் பேச எங்களை அர்ப்பணிக்கிறோம். இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் உங்களுடைய வார்த்தையிலே உங்களுடைய பிள்ளைகளை குறித்து, அவர்கள் குடும்பங்களை குறித்து, அவர்களுடைய பிள்ளைகளை குறித்து, அவர்களுடைய வேலைகளை குறித்து, நல்வாழ்வை குறித்து என்ன சொல்லியிருக்கிறதோ அதை மட்டுமே நம்முடைய பிள்ளைகள் பேசட்டும் கர்த்தாவே. உங்களுடைய வார்த்தைக்கு எதிராக நம்முடைய பிள்ளைகள் பேசாத அடைக்கும் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாய்க்கு காவல் வையும் ஆண்டவரே. சுக்கானை சரியான திசைக்கு நேராக திருப்பி நல்வாழ்வையும், செழிப்பின் வாழ்வையும், சுகத்தின் வாழ்வையும், லாபகரமான ஒரு வாழ்வையும், வெற்றியின் வாழ்வையும் தொடர்ந்து இந்த பூமியில் வாழட்டும் என்று நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.